அப்படியே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மெயினா ஜஸ்ட் இப்போ நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்ச சில விஷயங்களை ஷேர் பண்றேன். ஜஸ்ட் ஆன் மை ஓன் தான் இது. நான் திங்க் பண்றது அண்ட் மோஸ்ட்லி கரெக்டா இருந்தா நம்ம எல்லாருமே அதை செயல்படலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு விஷயம். ஆம், இப்போ ரீசெண்டா வந்து நம்ம ஆன்லைன்ல பார்த்தோம்னா நிறைய நரேட்டிவ் செட் செய்யப்படுது. நரேட்டிவ்ஸ்ன்றதோட கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணப்படுது. அந்த கொஸ்டின்ஸ் வந்து யாருன்னா இப்ப முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நம்ம ஊபி தோழர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இந்த தொடர்ச்சியா இந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அந்த நரேட்டிவ்க்கு நம்ம சைட்ல நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன் அதர் வேர்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியா லாங்குவேஜ்ல நம்ம ஈஸியா ஒரு அப்படியே ஜென்ரலா சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. அந்த ட்ரிகர் பண்ணி விடுற விஷயத்துக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் தொடர்ச்சியா ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கு இந்த இடத்துல. பட் நம்ம வந்து இந்த சைக்கிளை வந்து கண்டிப்பா பிரேக் பண்ணணும். அண்ட் முக்கியமா சொல்ல போனா நம்ம எங்க இருந்து டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் சோஷியல் மீடியா விங் வந்து ஐடி விங்கும் சோஷியல் மீடியா விங்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. பட் இங்க வந்து நான் ஒரு விஷயம் நம்புறது என்னன்னா, இப்ப எந்த ஒரு இண்டிவிஜுவலும் பொசிஷன் இருந்தாதான் நான் பண்ணுவேன், பொசிஷன் இல்லாட்டி நான் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி இது ரெண்டுத்துலயுமே வந்து ஒண்ணு வசதி ஒண்ணு கம்மி கிடையாது. அதாவது ஒரு பொசிஷனுங்கிறது ஒரு டைட்டில். அந்த டைட்டில் கிடைச்சா ஒருத்தன் என்ன பண்ணுவானோ அதே இதைதான் இங்க எல்லாருமே பண்றாங்க. வி ஆர் ஆல் வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இங்க தளபதி முன்னாடி. இங்க இவருக்கு இந்த பதவி, அவருக்கு அந்த பதவி, இந்த பதவினால அவரு அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு ரோல் தான், ஒரு ஒரு நேம் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு கட்சியில கொடுக்கப்படுறது. பட் நம்ம எல்லாருமே அங்க ஒருத்தருக்கு தான் உழைக்கிறோம். அவருக்கு லாயல்ட்டி, அவரு அவரு ஜெயிக்கணும், அவர் எடுத்த முன்னெடுப்புகள் ஜெயிக்கணும், அவர் எடுத்த கொள்கைகள் ஜெயிக்கணும். இதனாலதான் இது எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இங்க வந்து அந்த ஒரு இது கிடையாது. அதே மாதிரி பொசிஷன் வேணான்னு ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டு நம்மளுக்காக ஒர்க் பண்றாங்கன்னா அதுவும் தப்பு கிடையாது. அவங்களும் நம்மளுக்கான இது பண்ண போறாங்க. எந்த விதத்திலயும் அவங்க குறைஞ்சவங்களும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஆனால் பொசிஷன் இருந்தாதான் நான் பெருசு. அதே மாதிரி பொசிஷன்லாம் இருந்து நீ பண்ற, பொசிஷன் இல்லாமயே நான் பண்றேன், நான் தான் பெருசு. இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் பேசினாலும் இதுக்கு உடனே நீங்க போய் ரியாக்ட் பண்ணி அதுக்கு பதில் சொல்லி அவங்கள இது பண்ணணும்ன்றதும் அவசியம் கிடையாது. இது வந்து நம்ம கடந்தே போயிடலாம். ஏன்னா இந்த நடக்கிற விஷயம். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு போஸ்ட் போட்டுட்டா நீ ஏன் இந்த போஸ்ட போட்ட அப்படின்னா அவருக்கு அகேன்ஸ்டா நம்ம பேச ஆரம்பிக்கணுமோ, இல்ல அவரை உடனே போட்டு அடிக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு செயல்பாடுமே தேவையில்லாததுதான். ஏன்னா நம்ம இங்க ஒரு பெரிய டார்கெட், பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். தளபதி இது அரசியல் கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் கூட சொல்லல. அதுக்கு முன்னாடி லியோ ஆடியோ லான்ச்லயே சொன்னாரு. எப்பவுமே பெரிதினும் பெரிது கேள் அப்படி அப்படிங்கிற போது அவர் டார்கெட் அண்ட் எய்ம் ஷுட் பி ஆல்வேஸ் ஹையர் அண்ட் டு த மெயின் பீப்புள். இங்க வந்துட்டு ஒரு கொலாடி சண்டை மாதிரி இவன் என்ன அன்னைக்கு திட்டான் தெரியுமா, இவன் அன்னைக்கு அந்த மாதிரி போஸ்ட் போட்டான், போட்டு போயிட்டோம். ஒரு ஐடி போடுற போஸ்ட்னாலயோ இல்ல இங்க ஒருத்தர் பேசுற விஷயத்தினாலயோ இங்க எதுவுமே மாறிட போறது கிடையாது. அதை நல்லா எல்லாரும் உணர்ந்துக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் அவரு என்னைக்கு வந்து எவ்வளவோ நரேட்டிவ் செட் பண்ணானுங்க. பிப்ரவரியில இருந்து நம்மளை பத்தி அவனுங்க செட் பண்ணாத அஜெண்டாவே கிடையாது. எல்லாத்தையும் செட் பண்ணானுங்க. தலைவர் வந்தாரு, ஒரே ஒரு மாநாடு. அந்த நம்ம ஆளு வந்து ஒரே ஒரு மாநாடு தாயா போட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வடிவேல் மீம் மாதிரி தலைவர் அவர்கள் போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஹோல் பாலிடிக்ஸ் ஆக்சுவலா அவரு வச்ச டெபினிஷனும் அவரு வச்ச அந்த ஒரு நரேட்டிவ்ல தான் சொல்லல ஆரம்பிச்சது. நீங்க ஒண்ணு நல்லா நோட் பண்ணீங்கன்னா அவரு எந்த இடத்துலயும் போய் இவ்வளவு நாளா அவனுங்க வச்சானுங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாலாம் வச்சு பதில் சொல்லிட்டு கிடையாது. அதை நல்லா நம்ம உணர்ந்துக்கணும். அதாவது இவ்வளவு நாள் என்ன வந்து திட்டினானுங்க, எவ்வளவு பர்சனல் அபியூஸ் பண்ணானுங்க, அதுக்கெல்லாம் அவர் அங்க விளக்கம் சொல்லிட்டுல. அவர் என்ன சொன்னாரு, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு இந்த கூட்டணி, இதுதான் எங்களோட இதுன்னு. இன்னைக்கு வரைக்கும் மீடியா நேத்து நைட்டு டிபேட் வரைக்கும் இந்த ஒரு பாயிண்ட் தான் போய்கிட்டு இருக்கு. சோ ஹி இஸ் த ட்ரெண்ட் செட்டர் அண்ட் ஹி இஸ் த அந்த ஒரு பாலிட்டிக்கோட டைனமிக்ஸை செட் பண்ற இடத்துல இருக்காரு. அப்படி ஒரு தலைவரோட கட்சியில அவரை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இருக்கும் போது நம்மளும் அவரு போட்ட பாத்துலயும் அவர் எதை டினோட் பண்றாரோ அதை நோக்கியும் அந்த வழியில பயணிச்சோம்னா இட் வில் பி பெட்டர். அண்ட் இது எப்படி நம்ம டைரக்ஷன் எடுத்துக்கிறது, இங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அபிஷியலா வந்துட்டு விங்கு எல்லாமே இருக்கு. ஆனா இன்னும் பொறுப்பாளர்கள் வந்துட்டு இன்னும் எல்லாரையுமே வந்து 100% போடல. இது எல்லாமே கரெக்ட் தான். பட் அதெல்லாம் வந்து கூடிய விரைவில் நடந்துரும்னு வச்சுக்கோங்களேன். பட் அது நடந்த அப்புறமும் நம்மளுக்கு ஆல்ரெடி இனஃப் டைரக்ஷன்ஸ் அண்ட் சோர்ஸ் அவைலபிளா தான் இருக்கு.
இப்ப நம்ம வந்து நான் இதை இப்போன்னு சொல்லல, நம்ம இதை வந்து நிறைய ஸ்பேஸ்லயும் சொல்லியிருக்கோம். இப்ப தளபதி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கை தான் நம்மளுக்கு கம்யூனிகேஷன். அந்த அறிக்கை தான் நம்மளுக்கான டைரக்ஷன். அத போய் அதுல போயிட்டு நம்ம வேற எதுவுமே பண்ண வேணாம். அவர் எதை அதை பாயிண்ட் அவுட் பண்றாரோ, தளபதி அவர்கள் இப்போ ஒரு ஐடி, அவர் ஒரு ஐடி, ஒரு லீடர். அவர் ஒரு விஷயத்த, ஒரு கொஸ்டினை எழுப்புறாருன்னா, இங்க இருக்க நம்ம ஒரு 1000 பேர் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மி, இது எல்லாமே நம்ம சொல்லிக்கிறோம், அது உண்மையும் கூட. அப்போ இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மி அவர் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியை திருப்பி எல்லாரும் எழுப்புனாங்கன்னா, அப்போ அது அந்த அரசுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நிபந்தனை விதிக்கும். அவன் வந்து ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். அவங்க வில் பி புஷ் டு ஆன்சர். ஏன்னா அதுதான் நம்மளோட பவர். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இது வந்து நீங்க பண்றீங்க இல்ல நான்லாம் பண்ணலன்னு சொல்லல. இது எல்லாருக்கும் சேர்த்து, என்னையும் சேர்த்து தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். நானும் பண்ண விஷயத்தை தான் நம்ம திருத்திக்கணும்ன்றது சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எப்படின்னா, ஒருத்தன் வந்து ட்ரிகர் பண்ணுவான். பாத்தியா, இது அப்படின்னு சொல்லிட்டு அனில் அப்படின்னு ஒருத்தன் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பழைய காமெடி, தாத்தா காலத்து காமெடி எல்லாம் இப்பதான் எடுத்துட்டு வருவானுங்க. பாத்தியா கிக்கி பிக்கி கிக்கி பிக்கி அப்படின்னு. சோ இப்ப இவன் அந்த மாதிரி போடுறான்னா, அவனோட அவன் 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 இருக்கிறதே தளபதினாலதான் இன்னைக்கு தெரியும் வெளி உலகத்துக்கு. அவன் யாருன்னு, அவன் இதுக்கு முன்னாடி அவனுக்குலாம் அடையாளமே கிடையாது. அவனை எவனுக்கு மூஞ்சில கூட அவன் யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் இன்னைக்கு பிரபலம் ஆகணும். அவன் அவன் வந்து நம்மள ட்ரிகர் பண்ணணும். நம்ம அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த ஒரு சைக்கிள்லயே நம்மள வச்சுக்கணும். இதுதான் இவனுங்களோட ஓவரால் பிளான். இதுதான் அவனுங்க போடுற நரேட்டிவ், அவங்க செட் பண்ற பிளான். சோ இது தெரிஞ்சே நம்ம வந்து சும்மா அவன் போடுற ஒரு ஒரு ட்வீட்டுக்கோ இதுக்கோ, நீ யாரு தெரியுமா, இல்ல நீ இது தெரியுமா அப்படின்னு நம்ம போய் திருப்பி அவனை ஒரு ஒரு வார்த்தை சொல்லி கேட்கறதுனாலயோ, இல்ல ஒரு ஒரு அவனுக்கு அது ரியாக்ட் பண்றதுனாலயோ இங்க எதுவுமே யூஸ் கிடையாது. யூ ஆர் ஒன்லி பிளேயிங் டிஃபென்ஸ். சோ நம்மளுக்கு இப்போ ஒரு டைரக்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு. தலைவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இல்ல நம்மளோட பொறுப்பாளர்கள் வந்து நிறைய இடத்துல பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்ன பதில் சொல்றாங்க. அதுதான் நம்மளுக்கான டைரக்ஷன். இதுதான் ஒரு பார்ட்டி, த வே ஆஃப் கம்யூனிகேஷன் டு அஸ். இத வந்து இண்டிவிஜுவலா எனக்கோ உங்களுக்கோ நம்ம எல்லாருக்கும் போன் போட்டு இதை பண்ணுலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சோ இதுதான் ஓவராலா வந்து நடக்கிற விஷயம், நம்ம பண்ற விஷயம். சோ இப்போ இந்த டைரக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம். செகண்ட் வந்து வி ஆர் பிளேயிங் டிஃபென்ஸ். இங்க 99.9% வந்து நம்ம வந்து டிஃபென்ஸ் பிளேயர்ஸா தான் இருக்கோம் இங்க ஆன்லைன்ல. எப்படின்னா, நான் இப்ப சொன்ன மாதிரி அவன் ஒன்னு சொல்றான். இப்ப தளபதி ஒரு அறிக்கை விடுறாருன்னா, இது கூட தப்பு அப்படின்னு அந்த அறிக்கைக்கு அவன் ரிப்ளை பண்றான். அந்த ரிப்ளைக்கு நம்ம போய் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் லைக் ரெஸ்பாண்டிங். அவங்களுக்கு அவங்க வைக்கிற நரேட்டிவும், அவங்க வைக்கிற அஜெண்டாவையும் நம்ம போய் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இப்ப இந்த ரெஸ்பாண்டுன்னு இந்த டவுன் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, இது வந்து அடுத்த கட்டத்துக்கோ இதே கேம் தான் போய்கிட்டு இருக்கும். ஆனா இதுல ஒரு ட்ரூத் என்னன்னா, அவனுங்க தே ஆர் இன் பவர். தே ஆர் த ரூலர்ஸ் கரண்ட்லி. அந்த பவர்ல இருக்கவனை கேள்வி கேட்க வேண்டியதுதான் நம்ம வேலை. பதில் சொல்ல வேண்டியதுதான் அவன் வேலை. கேள்வி கேட்கிற இடத்துல அவன் கிடையாது. கேள்வி கேட்கிற அதிகாரமும் அவனுக்கு கிடையாது. கிடையாதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தவறா நடக்கிற போது அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற இதுதான் மக்கள். மக்கள் தான் மிகப்பெரிய எதிர்க்கட்சி. நம்ம வந்து நம்ம கட்சியின் சார்பா இருக்கிறதுனால கேள்வி எடுத்து வச்சு இவனுங்களை கேள்வி கேட்கறது தான் நம்மளோட வேலையை தவிர, அவனுங்க கேள்விக்கு பதில் சொல்றது கிடையாது. இந்த டிஃபென்ஸ் பிளேயிங்க இன்னையோட எல்லாரும் நிறுத்துங்க. இல்ல இது கரெக்ட்னு பட்டா நீங்க எல்லாரும் நிறுத்துங்க. இதே மாதிரி இந்த 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 தாட்டை வந்து எல்லாருக்கிட்டையும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்ம இது இன்னைக்கு மட்டும் பேசி இன்னைக்கு முடிக்க போறது கிடையாது. வி ஆர் கோயிங் டு அகைன், நம்ம எப்பவுமே இப்போ நாளைக்கு அபிஷியல் ஸ்பேஸ் எது போட்டாலும் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேச போறோம். பட் ஆல்வேஸ் இந்த அடிச்ச ஆடுன்ற மாதிரி வி ஷுட் பி த அங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணி நம்ம தான் அங்க அஃபென்ஸ் ஆடணும். இங்க போய் டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்க கூடாது. இப்ப எப்படி இருக்குன்னா, தளபதி வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் கூட சேர்ந்து பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது அது எப்படி ஒரு ஒரு இதை இலக்க நோக்கி போக முடியும்? சோ நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம தான் பேட்டிங், அவனுங்க பவுலிங். அடிக்க வேண்டியதுதான் நம்ம வேலை. அதுக்கு அவன் பதில் சொல்றானோ, போல்டா அவன் வந்து சிக்ஸ் விடுறானோ அதை அவன் பாத்துக்கிட்டோம். அது அவன் கணக்கு, அதை விட்டுருவோம். சோ நம்ம இந்த ஃபுல்லா இந்த டிஃபென்ஸ் பிளேவை விட்டுட்டு இன்னில இருந்து ஃபுல்லா இந்த அஃபென்ஸ் பிளேக்கு ஸ்விட்ச் ஆகணும் ஃபர்ஸ்ட். அது வைக்கணும்னா அதை எப்படி வைக்க முடியும்னா, ஃபர்ஸ்ட் இப்ப தளபதி எழுப்பின சில கேள்வி எல்லாம் அவங்க அறிக்கை விடுற போது அதுல என்ன தப்பு, அத நம்ம கேள்வி எழுப்பணும். நம்ம அதை கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்கு பதில் சொல்றதும் பதில் சொல்லாதான் அவங்க விஷயம். சும்மா இந்த கண்ணாடியை மாட்டிக்கிட்டு ஆன்லைன்ல ஒரு ஒரு லேடி வந்து பேசுறதையோ, சும்மா சும்மா அவங்களுக்கு ரியாக்ட் பண்றதுனால ஒரு
ஒரு ஒரு ஆக்டரோட பொண்ணு வந்து ஒரு இதுல வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறதுனாலயோ இவங்க எல்லாம் என்னன்னா தே ஆர் ட்ரிகர் பாயிண்ட்ஸ். இவங்க எல்லாருக்கும் நீங்க யாரெல்லாம் நம்ம நிறைய ட்ரிகர் ஆறோம் அப்படின்றது தெரிய வந்துருச்சுன்னா இவங்கள வச்சு தொடர்ச்சியா அவங்க வந்து சும்மா சம்மந்தமே இருக்காது. இவர் தெரியுமா, ஹீமேனுக்கும் இவனுக்கும் சண்டை வச்சா இவன் தான் பெருசுங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம திடீர்னு அஜித் ஃபேனா மாறுவாங்க, திடீர்னு சூர்யா சார் ஃபேனா மாறுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரம் அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு நிலையா ஒரு ஒரு அடையாளம் கிடையாது. இவனுங்க இந்த கெமிலியான் மாதிரி அப்படியே ஒரு ஒரு இது மாதிரி எங்க வேணா பூந்து யார் யார் மாதிரி வேணா போட்டிருப்பானுங்க. இன்னைக்கு கமல் சாரை உயர்த்தி பேசுவான், நேத்து கமல் சாரை திட்டியிருப்பான். அவனுக்குன்னு ஒரு நிலைப்பாடும் கிடையாது, ஒரு 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 இதுவும் கொள்கையும் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட கட்சி டேஞ்சர்ல இருக்கா, அதுக்கு இறங்கி ஆடு அப்படின்னு ஆடுறான். அவ்வளோ கேவலமான விஷயங்களை பண்ணிட்டு, இவ்வளோ ஊழலை பண்ணிட்டு, இவ்வளோ தப்புகளை பண்ணிட்டு, இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கிற இவனுங்களே அதான் பண்றானுங்க. அப்போ இவ்வளோ கரெக்டான கொள்கையை எடுத்து மக்களுக்காக வர ஒருத்தருக்கு நம்ம எந்த அளவுக்கு அஃபென்ஸா பிளே பண்ணோம், அஃபென்சிவ்னு சொல்லல, அஃபென்ஸ் எப்படி அடிச்சு ஆடணும், நம்மளோட ரேஞ்ச் எப்படி இருக்கணும். சோ அத நம்ம எல்லாருமே உணர்ந்துகிட்டா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கட்டம். சோ நாளைக்குள்ள இப்ப நம்ம வந்துட்டு அபிஷியல் சோசியல் மீடியா விங்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்னா, சோ அதுக்கப்புறம் ஆர்கனைஸ்டா நம்ம எப்படி இதை ஒரே புள்ளியில யுனைட்டடா நின்னு இவனுங்களை எதிர்க்கிறோன்றதுதான் பாயிண்ட். ஓகேவா? இத வந்து வச்சுட்டு இப்போ தலைவர் சொல்லிட்டாரு இந்த எழுத்துல எழுத்து பிழை, இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. அத அவனோட வேலை. நம்மளோட வேலை அவர் என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு, அந்த கேள்வி நியாயமா இருக்கும் பட்சத்துல அதை எடுத்து, கண்டிப்பா நியாயமா தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னமோ நம்மளுக்கு எதிராவோ தமிழக மக்களுக்கு எதிராவோ என்னைக்கும் நின்னுடுற ஆள் கிடையாது. அந்த நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் இருக்குல்ல. அப்படி இருக்கிற போது அவர் எடுத்து வைக்கிற கேள்வியை முன்மொழிஞ்சு நம்ம அதை எடுத்து ரெப்ளிகேட் பண்ணணும், எக்கோ பண்ணணும், ஆம்பிளிஃபை பண்ணணும். சோ அந்த அஃபென்ஸ் பிளேயை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல அட்லீஸ்ட் இந்த ஸ்பேஸை கேட்கிற ஒரு 10 பேர் அதை ஸ்டார்ட் பண்ணோம்னா நாளைக்கு இது எல்லாரும் அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதோட ரியாக்ஷனை நம்ம பார்த்து அது கரெக்டா இருக்கும் பட்சத்துல இது ரொம்ப கரெக்டான விஷயமா போய் சேரும். அதுக்கப்புறம் இதை உங்களுக்கு இந்த மாதிரி அறிக்கை வந்தாதான் இதை பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. இப்ப டே டு டே பிரச்சனை நம்ம தோழர்கள் எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா ஒரு சின்ன பிரச்சனை நடந்தா கூட எடுத்து குரூப்ல போஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் அதெல்லாம் நிறைய பார்த்தேன். நிறைய பேர் டெய்லி இங்க ஒரு நடக்குதா, பாலிமர்ல ஒரு நியூஸ் வருதா, உடனே எடுத்து அதை ஷேர் பண்றாங்க. இந்த மக்கள் பிரச்சனையை வச்சு அவனை கேள்வி கேட்போம். இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆயிருக்கு, நீ என்ன பண்ண, நீ என்ன கிழிக்கிற, உட்காந்துக்கிட்டு இது இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு இப்ப நேரம், நாட்டுல இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு தளபதி மாதிரி ட்ரெஸ் பண்றது, ஜேடி கெட்டப் போடுறது, இந்த ஸ்டேஜ்ல வந்து ஆடுவாங்கல்ல ஒவ்வொருத்தர் ஹீரோ மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப இதெல்லாம் இதுக்கு டைம் கிடையாது. இவனுங்களை இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு இது கொடுத்துட்டு பில்டப் கொடுத்துட்டு எல்லாம் இருக்கவே விடக்கூடாது. டெய்லி நடக்குது, இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்ப இன்னைக்கு நேத்து வந்து அன்னைக்கு தளபதி விட்ட அறிக்கையில தெளிவா போட்டிருக்காரு, இந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் கேஸ் போட்டிருக்கு, நம்மளுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா டிஎம்கே இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அது இல்லைன்னு அவங்க ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு போய் ரிப்ளை பண்ண வேணாம். நீ ஏன் இன்னைக்கு வரைக்கும் கேஸ் போடல? இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கே கட்சி சார்பாவோ தமிழக அரசு சார்பாவோ வஃப்க்கு அகைன்ஸ்டா ஒரு கேஸ் கூட யாருமே போடல. ஆராசான்னு ஒருத்தர், அவர் வந்து டிஎம்கேல இருக்கவரு, அந்த அவரன் ரெப்ரசன்ட் பண்ணி போட்டிருக்கானுங்க. ஒரு தனி மனிதர் மூலமா போட கேஸுக்கு வெயிட்டேஜ் இருக்குமா, இல்ல ஒரு மாநில அரசு அவங்க பேர்ல போடுறதுக்கு கன்சிடரேஷன் இருக்குமா ஒரு ஜட்ஜு கிட்ட ஒரு கேஸ்ல? அதையும் நம்ம மேற்கோள் காமிச்சோம். எப்படி சிஏஏக்கு அகைன்ஸ்டா நம்மளோட கேரளா கவர்மெண்ட் ஆஃப் கேரளா கேஸ் போட்டிருக்கு. ஆனா நீ என்ன பண்ற, அதையே நீ இன்னைக்கு பண்ணல. நீ என்ன பாதுகாவலர், நீ என்ன மக்கள் பாதுகாவலர்? அதே மாதிரி இவங்க இந்த கவர்னருக்கு அகேன்ஸ்டா இருக்கிற விஷயம் கைப்புள்ள மாதிரி எவனா கிடைச்சிட்டானா அவனுக்கு அகேன்ஸ்டா வரியா சண்டைக்கு வரியான்னு அவங்க கூட போய் கேம் ஆடிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா இவனுங்க உண்மையான அரச கேள்வி கேளு, மோடியை கேள்வி கேள்றா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து அவங்க மேல கேஸ் போடு, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி கேஸ் போடுனா அதுக்கு தைரியம் கிடையாது. சோ இவனுங்க எப்பவுமே இந்த டம்மி கேம் ஆடி ஆடி பீப்புளை வந்து ஏமாத்திட்டு இருக்கானுங்க. சோ இத பத்திலாம் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கும் இத பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தி இவங்களை கேள்வி கேட்கறதுக்கும் கோடி விஷயம் இருக்கு. சோ கண்டிப்பா தோண்டுங்க. நீங்க நம்ம எல்லாருமே குரூப்ல டிஸ்கஸ் பண்றோம், நிறைய குரூப்ல இதெல்லாம் ஷேர் பண்றீங்க. அப்படி ஷேர் பண்ற போது ஒரு கரெக்டான பாயிண்ட் கிடைக்கிற போது அது எல்லாரும் சேர்ந்து ஆம்பிளிஃபை பண்ணலாம். சோ பெரிய லெவல்ல இதை எடுத்துட்டு போய் உங்களுக்கு அகெயின்ஸ்டா இதை வந்து இது பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து
நம்ம கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றாங்க ஒர்க்கர்ஸ், நிறைய பார்ட்டி ஒர்க்கர்ஸ் வந்து டே டு டே கிரவுண்ட்ல இறங்கி வேர்வை சிந்தி நிறைய முடிஞ்ச உதவிகளை செய்யறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஒரு தளபதின்ற ஒருத்தருக்கு தான் அவங்களோட அவங்களோட இது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடணும்ன்ற அந்த ஒரு செயல்பாடு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நம்ம உண்மையா நம்ம பார்ட்டிக்காக கிரவுண்ட் லெவல்ல உழைக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பாட்லைட்டை ஏற்படுத்தி கொடுப்போம். இத எனக்கு ஐடியா பெருசா இல்ல. பட் நீங்க யாராவது ஒருத்தர் கொஞ்சம் யோசிச்சு இதை எப்படி சேனலைஸ் பண்ணி அதை வந்து வெளியில சொல்லலாம். ஏன்னா இப்ப தனித்தனியா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டு இவங்க ஒரு போஸ்ட் போட்டு இல்லாம மேபி ஒரு பெரிய த்ரெட் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஒரு த்ரெட்ல ஆட் பண்ணி அதை ஆம்பிளிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க இப்ப நீங்க பேசுற போது. அதையும் நம்ம வந்து பெருசா வந்து கொண்டு போய் இது பண்ணலாம். அதே மாதிரி இப்போ விமன் இந்த பார்ட்டி ஆர் விமன் அவுட் சைட் த பார்ட்டி இவங்க தான் நம்ம டிவிகேக்கு ஒரு பெரிய 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 அசட். ஏன்னா இவங்க தான் பவர் சேஞ்சர்ஸா நாளைக்கு இருக்க போறாங்க. நீங்க இந்த வயசு இந்த 45 வயசு 50 வயசுக்கு மேல ஆன மென்னு இவங்களெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு வி கான் டீச் ஓல்டு டாக்ஸ் நியூ ட்ரிக்ஸ் மாதிரி இவங்க எல்லாம் ஒரு மாதிரி மைண்ட் செட்ல போயிட்டாங்க. ஒரு குடும்பத்தை அந்த குடும்பம் தாங்க எங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு அவனுங்களெல்லாம் தள்ளி விட்டுருங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப பக்க பலமா இருக்க மகளிரை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும். அத வந்து ஈஸியா ஆன்லைன்ல அவங்க எந்த பார்ட்டி வேணா இருக்கட்டும், அவங்க எந்த வேணா இது வேணா பண்ணட்டும், திட்டட்டும் தளபதிய. அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்றது நம்மளோட வேலை கிடையாது. அப்படிதான் இதுதான் இந்த டிஃபென்சிவ் பிளே. அவங்க திட்டாங்கன்னா அவங்கள போய் திட்டுறது தான் டிஃபென்சிவ். அந்த சைடு போகாதீங்க. அந்த சைடு போகாம நம்ம வந்து ப்ராப்பரா மரியாதைக்குள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற போர்ல சென்சிபிளா கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணணும். ஆப்போசிட் கட்சியை சேர்ந்த விமனும் யாரா இருந்தாலும் அவங்கள வந்து போய் கொச்சையான வார்த்தைகள்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இல்லாம பேசுறது இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணியே ஆகணும். நம்ம இத மீறி பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதை விட்டுருங்க. நான் சொல்றது உண்மையா டிவிக்காக நிக்கணும், சப்போர்ட் பண்ணணும். எந்த விதத்திலையும் அவரோட அவரோட என்னைக்கும் அவர் வந்து இந்த இந்த விஷயத்திலயும் அவமானத்தை தேடி கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை பண்ணுங்க. சோ கண்டிப்பா அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. அவங்க கிட்டயுமே லாஜிக்கலான கொஸ்டின்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இப்போ திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம்னா அந்த கேள்விக்கு அவங்க ரியாக்ட் ஆவாங்க, இல்ல அவங்க அதுக்கு எதாவது பதில் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. அப்ப நம்மளோட நரேட்டிவ்க்கு அவங்க ரிப்ளை பண்ற போது பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா நீங்க போய் அவனுங்களோட இதுல வந்து அந்த சைக்கிள்ல சிக்கிடாதீங்க. அண்ட் லாஸ்ட் திங், இஃப் யூ எவர் வாண்ட் டு ஃபைட் வித்இன் த பார்ட்டி, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை இல்லை, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது எங்களுக்குள்ளேயே நாங்க சண்டை போட்டுப்போம் அப்படின்னா, உங்கள யாரு நல்ல டிஎம்கே அடிக்கிறா பிஜேபி அடிக்கிறான்னா அந்த விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கோங்க. புரியுதா? ஆனா இந்த உள்ள வந்து இந்த இது இவன் என்ன திட்டான், என்ன என்ன வந்து இவன் அந்த டைம்ல எனக்கு லைக் போடல, இதெல்லாம் இந்த சில்லற வேலையெல்லாம் ஃபர்ஸ்ட் இக்னோர் பண்ணுங்க, கண்டுக்காதீங்க. அதுக்குள்ள போய் அத நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம். அதெல்லாம் தவிர்த்து விட்டுருங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய கோலுக்காக நம்ம இங்க இருக்கும் போது இந்த மாதிரி சில்லற விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதோ இல்ல மைண்ட ஸ்பெண்ட் பண்றதுமே ரொம்ப தேவையில்லாத விஷயம். சோ அதை தயவு செஞ்சு உணர்ந்துக்கோங்க. அதுல இருந்து இது பண்ணிடுங்க. சரி, சாரி, நான் சொல்ல வந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. உங்களுக்கு தோன்றதும் நீங்க ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க. அதையும் நம்ம எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ பார்ப்போம். நான் பேசலாமா? தினேஷ் ஃபர்ஸ்ட் பேசிருங்க. உங்க ஃபர்ஸ்டே வந்துட்டீங்க, நீங்க பேசுங்க. ஆக்சுவலி என்னன்னா நீங்க சொன்ன சில விஷயங்கள் தான், பட் நான் கொஞ்சம் அதை டீட்டெயிலா பேசுறேன். இன்னைக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ண, அதை வச்சு நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறது ஒரே ஒரு முகம், தளபதியோட ஃபேஸ். அவருக்காக தான் இங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் அடையாளம் கொடுத்தது அவரு தான். ஸோ அவரை தாண்டி தான் நம்ம எல்லாத்துக்குமே அடுத்த ஒரு இதுவே. அவரை மீறி நமக்கு எதுவுமே இங்க கிடையாது. நமக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. எல்லாமே அவரால நமக்கு கிடைக்க போறதுதான். இது வரைக்கும் கிடைச்சதுமே அவரால நமக்கு கிடைச்சதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த ஒரு விஷயத்த இங்க சோசியல் மீடியால பேசுறப்பவுமே அது அவர் எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணும், அது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணணும். ஏன்னா இந்த 1 வீக்கா இப்போ ஒரு 3-4 டேஸாவே நடந்தது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். பட் ஆனா அது என்னன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில எனக்கு இன்னொருத்தர் மேல இருக்க ஒரு வெறுப்ப வந்து எனக்கு பொதுவெளியில ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்கள ஒரு பேடா அவங்க போர்ட்ரேட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு இல்லாம அந்த மாதிரி பண்ணாம இருக்கணும்ன்றத நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன்.
எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் அதை வந்து நம்ம பொதுவெளியில இப்படி வந்து பப்ளிக்கா போஸ்ட் பண்றதை விட்டுட்டு போய் தனியா பேச ட்ரை பண்ணுங்க. அவங்க கூட இன்பாக்ஸ்ல போய் பேசலாம், டிஎம்ல பேசலாம். இல்ல அவங்க கிட்ட யாராவது கான்டாக்ட்ல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கூப்பிட்டு பேசி அந்த இஷ்யூ சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை விட்டுட்டு சும்மா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்ல தயவு செஞ்சு யாரும் போயிட்டு இப்படி பொதுவா ஒரு போஸ்ட் போட்டுட்டா வந்து அதுக்கு 4-5 பேர் அதுக்கு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டா நம்ம பெரிய இது நமக்கு எல்லாம் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, நம்ம போட்டுட்டா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படின்ற தாட்டுக்கெல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க. அது வந்து ப்ரோ பார்ட்டி தான் ஒரே ரொம்பவே ஒரே அஃபெக்ட் ஒரு பண்ணும். பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க சொன்னதுல. இங்க வந்து சொல்லுங்க ப்ரோ. ஆன்லைன்ல நடக்கிறது நான் வந்து ஓப்பனா உங்களுக்கு இதுல டிஸ்க்ளோஸ் பண்றேன். இங்க வந்து கண்டிப்பா சொல்லுங்க. ஒருத்தர் 2 பேர் ஃபேவரட்ஸோ இல்ல இவங்க சொன்னாதான் இது நடக்கும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க நடக்கிற அனைத்துமே ப்ராப்பரான பீப்புள் வந்து வாட்ச் பண்ணி என்ன இப்ப நான் என் முதற்கொண்டு நான் வந்து இங்க பல நெகட்டிவான விஷயங்களையோ இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குதுன்றதையோ தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இங்க நீங்க எஸ் எஸ். சொல்ற மாதிரி பப்ளிக்கா போஸ்ட் போடாட்டி அதெல்லாம் யாருமே கண்டுக்கல. இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து ஒன்லி பாசிட்டிவா தான் இது எனக்கு பாசிட்டிவா தான் இங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிறவன் வந்துட்டு கெட்ட விஷயத்துக்கு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு டிஎம்கே கார முட்டு கொடுத்துட்டு இங்க இருக்கும் போது நல்ல விஷயத்துக்கு நான் ஏன் முட்டு கொடுக்க கூடாது? என் கட்சியில நியமிக்கப்பட்டவரை பத்தி நான் ஏன் சொல்லக்கூடாது? அதே மாதிரி இங்க இண்டிவிஜுவல் பீப்புள்ஸ் கிடையாது இவங்க யாருமே. இவங்க எல்லாம் நல்ல ஒர்க் பண்றாங்க. இப்ப நான் நான் 4 இடத்துல வந்து ஒருத்தங்க வந்து இந்த திட்டத்து மூலமா இங்க தண்ணீர் பந்தல் போடுறாங்க, இது போடுறாங்கன்னா அவங்க எல்லாம் யாருக்கு பண்றாங்க? அதெல்லாம் இங்க எந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்குமே இது கிடையாது ப்ரோ. இங்க உண்மையா உழைக்கிறாங்க, ஆமா. நம்மளுக்காக உழைக்கிறாங்கன்னா அதை சொல்றது தப்பு கிடையாது. இப்ப என் பார்ட்டில உழைக்கிறாங்கன்னு என் கிரவுண்ட் லெவல்ல உழைக்கிறவங்களை பத்தி நான் சொன்னா அது ஒண்ணு எந்த விதத்திலயும் தப்பு கிடையாது. அதே மாதிரி வி ஆர் அ ஃபேன் பேஸ் ஒரிஜினலி. இப்போ நம்ம ஒரு டிரான்சிஷன் ஆயிட்டோம். இப்போ இதுல இருக்கிறதுனால நம்ம ஒரு சினிமா அப்டேட் மாதிரியோ இந்த படத்துல இவன் நடிக்கிறானா இவன் கெஸ்ட் ரோல் பண்றானா இல்லையான்ற மாதிரி டே டு டே எல்லாம் நடக்காது. அந்த யதார்த்தத்தை நம்ம உணர்ந்துக்கணும். இது இந்த இந்த யதார்த்தத்தை நானும் உணராம இருந்திருக்கேன். நினைச்ச உடனே நடக்கணும், என்ன இது ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு, உடனே உடனே அதெல்லாம் இங்க நடக்காது. இங்க ஒரு ஒரு ஆக்ஷன் பின்னாடியும் நம்ம லீடரோட ஒப்புதலின் பேரில் தான் இங்க எல்லா அணுவுமே அசையும். அவரோட பர்மிஷன் இல்லாமையோ அவரோட இது இல்லாமையோ எந்த ஒரு நகர்வும் இங்க நகராது. அப்படி இருக்கு மத்த பார்ட்டி மாதிரி ஒரு பப்பட் மாதிரி வந்து நடந்துட்டு போயிட்டு இங்க இந்த கொடியை பிடிச்சிட்டு அந்த தெருவுல போய் நில்லையா இந்த ட்ரெஸ்ஸ போடையானா போய் நிக்கிறது அந்த மாதிரி கிடையாது நம்ம தலைவர். நம்ம தலைவர் வந்து ஆக்கப்பூர்வமா இந்த ஒரு ஒரு விஷயமும் கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் போய் எல்லாமே சேரணும்ன்ற அடிப்படையில அவர் ரொம்ப உழைச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க உங்களோட கருத்து எல்லாமே ரொம்ப வேல்யூபிளா இருக்கலாம். அது நீங்க ட்வீட்டா போடலாம், எல்லாம் போடலாம். ஆனா நீங்க இன்னைக்கே நடந்துரணும், நாளைக்கே நடந்துரும்னு எதிர்பார்த்தா தட் இஸ் நாட் ரியலிஸ்டிக் அண்ட் தட் இஸ் நாட் எவர் கோயிங் டு ஹேப்பன். அத நான் வந்து ஓப்பனா உங்களுக்கு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதனால அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல. எல்லாத்தையுமே கண்டுப்பாங்க. எல்லாரும் வைக்கிற விமர்சனத்தையும் எடுத்துப்பாங்க. எல்லாரும் நான் சொன்ன மாரி இங்க எல்லாருமே ஒன்றுதான். தலைவர்களின் பார்வையிலயோ அதை நோக்கி உழைச்சிட்டு இருக்க நம்ம பொதுச் செயலாளர் பார்வையிலயோ எல்லாரும் இங்க சமம். எல்லாரும் இங்க ஒரு தளபதிக்காக உண்மையா உழைக்கிற எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான் கொடுக்கப்படும். எல்லாமே இங்க இதுதான். பட் அத வந்து நீங்க உடனே இது எடுத்தோம் கவுத்தோம் இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் நாளைக்கு இது நடக்கல என்ன இது அப்படின்னு இதெல்லாம் கிடையாது. இது வந்து நம்ம மட்டும் டிசைட் பண்றது கிடையாது. உங்களுக்கு கரெக்ட் இம்பார்ட்டன்ட் பண்ற ஒரு விஷயம் மேல இருக்கிற டீமுக்கு இது ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல இருக்காது. இல்ல தலைவர் வந்து இதோட இம்பார்ட்டன்ட் விஷயம் எதுலயா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? எனக்கே நம்மளுக்கும் தெரியாது. எனக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது தலைவருக்கு தான் தெரியும். தலைவர் யார்கிட்ட சொல்றாருன்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சோ இது எல்லாத்துலயும் போய் நம்ம அபிஷியலா ஓப்பனா போட்டு உடைச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து பதில் சொல்லுங்க. எங்களுக்கு நான் வந்து இதுக்கு வந்து இந்த அறிக்கைக்கு 2.5 மார்க்ஸ் கொடுப்பேன். இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது ப்ரோ. அதெல்லாம் அப்படிலாம் எதிர்பார்த்தா அதை நம்ம வந்துட்டு வெளியில நின்னு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்லது பண்றேன்னுலாம் சொல்லிக்கிட்டோ இல்ல இதுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு இது இடம் கிடையாது. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இது மட்டும் ஆட் பண்ணுங்க. ஓகே இருங்க. அதான் இப்போ நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி தான். கை தூக்கி இருக்கீங்க. ஹலோ சதீஷ் கை தூக்கி இருக்கிறா எனக்கு தெரியும். ஆமா 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 இல்ல சதீஷ் கை ப்ரோ தூக்கி நான் இது முடிச்சிடுறேன். சரி முடிச்சிருங்க. நான் அடுத்து சதீஷ் ப்ரோ. ஓகே. இப்ப என்னன்னா அதுதான் இந்த இஷ்யூ பத்தி யாருமே பேசலன்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் பேசுறத வந்து வெளியில நமக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். இல்ல இந்த இப்போ இந்த ஸ்பேஸ்ல இருக்க எல்லாருமே வந்து எனக்கு தெரியலனா அது எனக்கு எனக்கு என்னோட அறியாமை அது. ஆனா அதுக்காக அவங்க பேசாம இருப்பாங்க, இந்த இஷ்யூ பத்தி யாரும் கண்டுக்காம இருப்பாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஏன்னா பேக்ரவுண்ட்ல இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். எல்லா விஷயத்தையும் பப்ளிக்காலாம் இங்க ஷேர் பண்ண முடியாது. நேத்தில இருந்து இந்த இஷ்யூ பத்தி நேத்து நைட்ல இருந்து பேசியிருக்காங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த போஸ்ட் பண்ணாதீங்கன்றதெல்லாமே அஃபீஷியல் சைட்ல இருந்து பேசிட்டு தான்
இருந்திருக்காங்க. அது வெளியில நம்ம எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உடனே நம்ம எதுவும் பேசல அப்படின்னா உடனே நம்ம போயிட்டு யாரும் கண்டுக்கல, ரியாக்ட் பண்ணல. ஸோ இதுதான் நம்ம கட்சிக்காக வேலை செய்ற நமக்கு தரப்போற இதுவா அப்படின்னு நம்ம இன்செக்யூரா ஃபீல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் எடுத்தவங்க கவுத்தவங்கலாம் அரசியல்ல பண்ண முடியாது. கொஞ்சம் அந்த பக்குவம்ன்றது கொஞ்சம் ஒரு நிதானம்ன்றது ரொம்ப முக்கியம் அரசியல்ல. ஸோ நம்ம தளபதி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு அறிக்கையிலுமே வர்றாரு. ஒரு கட்சியோட பேரை கூட அந்த அறிக்கையில குறிப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் அவர் என்ன இஷ்யூவோ அதை தான் நம்ம அட்ரஸ் பண்ணணுமே தவிர அதிலிருந்து டைவர்ட் ஆகி ஒரு பார்ட்டி மேலேயோ இது மேலேயோ நம்ம அதை கார்னர் பண்ணி கொண்டு போக கூடாதுன்ற ஒரு அந்த அந்த அளவுல அவர் வந்து ரொம்ப மைன்யூட்டா எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி பண்றப்போ நம்ம அவர் கீழே இருந்துட்டு என்ன பண்றோம்னா அது எல்லாத்தையுமே நம்ம சுக்குநூறா உடைச்சு போடுறோம். அவர் என்னெல்லாம் அவர் பில்ட் பண்ணி போயிட்டு இருக்காரோ அதெல்லாம் நம்ம திரும்ப உடைச்சு கீழே கொண்டு வர மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நேத்து வார்ன் பண்ணியும் ஒருத்தர் ஒரு அஃபிஷியல் சைட்ல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு பேசுறாங்கன்னா நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு தலைமை கொடுக்குற மரியாதை. ஸோ இல்ல நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ற மைண்ட் செட்ல தான் சில பேர் ரியாக்ட் பண்றாங்கன்றது எனக்கு ஃபீல் ஆகுது. தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாத்திக்கணும். அந்த பக்குவத்துக்கு நம்ம என்ன வரணும்ன்றது நான் ரொம்ப எல்லாத்தையும் ஒரு கைண்ட் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். ஏன்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா நம்ம இது எப்படின்னா ஒரு கேங் வார் மாதிரி ஒரு ரெண்டு சைடு ஒரு வார் மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கு நான் ஒரு போஸ்ட் போடுறேன்னா எனக்கு கீழே 10 பேர் எனக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு இருப்பாங்க. என்ன அப்போஸ் பண்றதுக்கு 10 பேர் இருப்பாங்க. ஆனா அந்த ரெண்டு ரியாக்ஷனும் அந்த 50% எனக்கு வர சப்போர்ட்டும் 50% அந்த எனக்கு வர அப்போஸுமே ரெண்டுமே எங்க போகும்னா ஓவராலா பாத்தீங்கன்னா தளபதிக்கு தான் போகும். ஸோ அவர் 50% என்ன ஆதரிக்கிறாங்கன்னா அதை அகேன்ஸ்டா பேசுறவங்களும் அதோட அதோட அடையாளம் யாருக்கு போகுதுன்னா நம்ம தளபதிக்கு தான் போய் சேரும். ஸோ அதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதை யாருமே யோசிக்கிறது இல்ல. ஸோ நான் இந்த இடத்துல எனக்கு 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 ஒருத்தர் மேல கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னா அது என்னோட பர்சனல் கிட்டத்தட்ட என்னோட பர்சனல் தான். அதை வந்து நம்ம வந்து இங்க அரசியல் ஆக்கக்கூடாது. டிவிக்கோட பிரச்சனையை நம்ம பார்க்கக்கூடாது. கட்சிக்குள்ள அதை எடுத்துட்டே வரக்கூடாது. ஒருத்தர் நமக்கு பிடிக்கலன்னா அவங்க விட்டு விலகி போயிடலாம், இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். தளபதி பார்க்காத நெகட்டிவிட்டியா அவர் எவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளவு நெகட்டிவிட்டிஸை பார்த்துட்டு தான் வந்திருக்காருல்ல. அவரை பார்த்து கூட நம்ம கத்துக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு? நம்ம மத்த கட்சியில இருக்க அரசியல்வாதிங்க மாதிரி எல்லாம் எல்லாருமே பக்குவப்பட்ட ஆளுங்களாம் கிடையாது. நம்ம எல்லாம் சின்ன பசங்க. இப்பதான் கத்துக்குட்டிங்க தான். அரசியல்ல நம்ம எல்லாம் கத்துக்குட்டிங்க தான். சோ நம்ம அதெல்லாம் கத்துக்கணும். நம்ம இன்னும் நிறைய பக்குவப்படணும்னு நினைக்கிறேன். சோ அதனால வந்து எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி உடனே ரியாக்ட் பண்ணணும், உடனே நடக்கணும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அது எல்லாத்துக்கும் தளபதியே தான் ரியாக்ட் பண்ணணுன்றதையுமே எதிர்பார்க்காதீங்க. இப்போ என்னன்னா பேசிக்கா ஒரு இஷ்யூ வச்சு நான் சொல்றேன். இப்போ பிஜேபி கூட நம்ம கூட்டணி வைக்க போறதில்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்மளோட கொள்கை எதிரி யாருன்றதை நம்ம முதல் மாநாட்டிலேயே அறிவிச்சிட்டாரு. நம்ம அரசியல் எதிரி யாருன்றதை அறிவிச்சிட்டாரு. சோ அப்படி இருக்கப்போ நம்ம போய் எதுக்கு பிஜேபி கூட திரும்ப நம்ம எதுக்கு கூட்டணி வைக்க போறோம்? அதுக்கு உடனே அறிக்கை விடணும். அது நம்ம தளபதி சைட்ல இருந்து வரணும்னு எதிர்பார்க்கறீங்க. நம்மளோட கொள்கை பரப்பு இணை செயலாளர் அண்ணா வந்து அன்னைக்கே வந்து ராஜ்மோகன் அண்ணா ஒரு போஸ்ட் போடுறாரு. இந்த மாதிரி அவதூறு ஆப்போசிட் பிஜேபில இருந்து நம்ம கூட்டணி பத்தி பிஜேபி கூட நம்ம கூட்டணி வைக்க போறோம். இந்த கூட்டணி குறித்து நாங்க அப்புறம் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபில இருந்து அபிஷியல் பர்சன் ஒருத்தவங்க சொல்றப்போ அதை அப்போஸ் பண்ணி நம்மளோட கொள்கை பரப்பு இணை செயலாளர் போஸ்ட் போடுறாரு. ஆனா அவரு சொல்றதை ஏன் நம்ம ஏத்துக்க மாட்டோம்? அவரும் நம்ம எல்லாமே தளபதியோட சைட்ல இருந்து டைரக்டா வரணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. கட்சியில இருக்க ஒவ்வொரு பொறுப்புல இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் சொன்னாங்கன்னா அது அபிஷியல் நியூஸா அதை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. சோ அதுல இருந்து என்னன்னா தளபதி தான் போடணும். தளபதி இது நம்ம சொல்றோம் இவர் போட்டிருக்காருன்றதை யாரும் பார்க்க மாட்டாங்க. இது எப்படி இருக்கு? எல்லாத்துக்குமே தளபதியே ரியாக்ட் பண்ணணும்னா அப்புறம் கட்சியில எல்லாருமே இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும். எல்லாமே தளபதியால பார்க்க முடியுமா? அந்த பக்குவம் அது அந்த ஒரு சின்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைல்ல. ஏன் இதை கூட நமக்கு ஒரு பக்குவமா அதை ஹேண்டில் பண்றதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இது இல்லை. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்துக்கும் தளபதி சைட்ல இருந்தே அறிக்கை வரணுன்றதை தயவு செஞ்சு எதிர்பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உடனே இதுக்கு தளபதி ரியாக்ட் பண்ணணும்னு அதுக்கு 1008 போஸ்ட் போடுறீங்க. ஒரு இஷ்யூனா அதை வந்து ஒருத்தவங்க போஸ்ட் பண்றாங்கன்னா தயவு செஞ்சு அதை விட்டுட்டு போயிருங்க. அது கீழே போய் நீங்க இப்படி போடாதீங்க அப்படின்னு பேசுறதை விட்டுட்டு டைரக்டா அவர்கிட்ட கூப்பிட்டு பேசுங்க. இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல யார் மூலியாவது வச்சு பேச முடியும்னா அவங்க கிட்ட சொல்லி அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணா நல்லா இருக்கும். அதை வளர்க்கறத விட வேணாம். ஒரு குரூப்ல போய் 10 பேர் சேர்ந்துட்டு பேசுறது, இன்னொரு குரூப்ல அதுக்கு எகென்ஸ்டா ஒரு 10 பேர் பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஒரு வாரதான் கிரியேட் பண்ணுமே தவிர இது எந்த விதத்திலையும் எந்த விஷயத்தையும் சால்வ் பண்ணாது. கட்சிக்கு எந்த விதத்திலையும் யூஸ்ஃபுல்லா இருக்காதுன்றத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து ப்ரோ குறிப்பா ஒரு பெண்கள் செகண்ட், கிட்ட பேசுறப்போ ஒரே செகண்ட், சொல்லுங்க. அடுத்து ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வந்துருவோம். இங்க ரேவந்த் ஓகே ஓகே. சதீஷ் ப்ரோ வெயிட் ஹலோ பண்றாங்க. ரேவந்த் எங்கேயோ வெளில பேசு. போறானா, அதனால ஒரே நிமிஷம் ரேவந்த் ஃபர்ஸ்ட் பேசிக்கோ. ஒரே நிமிஷம் டக்குன்னு சதீஷ் ப்ரோ கிட்ட ஓகே. கொடுத்து. சாரி எல்லாருக்கும் சாரி, கொஞ்சம் நான் வெளியே போறேன். நான் ஒன்றும் எனக்கு பிரச்சனை வந்து இல்லை ப்ரோ, பேசுங்க. 3 பாயிண்ட் தான் நான் ஒன்று சொல்றேன். ஒன்று வந்து இந்த நம்ம சைட்ல சில பேர் போஸ்ட் பண்றாங்க, அதுக்கு போயிட்டு முதல்ல ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. நீங்க வந்து கொடுக்க என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு நேத்தே ஒரு இஷ்யூ நடந்தது. நீங்க கொடுக்க எப்படி ஆகுதுன்னா, நம்ம சைட்ல ஆளுங்களே நம்ம போட்டு கடிக்கிற மாதிரி இருக்கு. அது சரி கிடையாது. 2வது பாயிண்ட் வந்து, இங்க சில பேர் வந்து
என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேர் சொல்ல விரும்பல, பட் ஒருத்தர் ஒரு போஸ்டிங்ல இருக்கவங்கள இவங்கள போய் திட்டுறாங்க, இவங்கள போய் நம்ம சைட்ல இருந்து சொல்றேன். நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்றேன். அவங்க ஆப்போசிட் சைட்ல டாஸ்மாக் உள்ளல இன்வால்வ் ஆனவன், அதுக்கப்புறம் என்ஆர்ஐ கஞ்சா ஈவெண்ட்ல இன்வால்வ் ஆனவன், இவனுங்களுக்கே உட்காந்து முட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஆளுங்க உண்மையிலுமே வேலை செய்யறாங்க, உழைக்கிறாங்க. அதுக்கு நீ முட்டெல்லாம் கொடுத்தால, நீ புடிச்சு அவங்கள புடிச்சு கடிச்சுக்கிட்டு அப்படி இருக்காதீங்க. 3வது பாயிண்ட், இப்போ நான் ஒன்னும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருமே உட்காந்து கான்ஸ்டன்டா அவன் ஒருத்தன் போடுறான், திமுக காரன் வந்து ஒண்ணு போடுறான், அதுக்கு நம்ம கொஸ்டின் வந்து அவன் போடுற கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு நீங்க எல்லாம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்க போறீங்க. அதுக்கு மட்டும் எனக்கு நீங்க எல்லாருமே கீழே இருக்கிற எல்லாருமே, நான் அவன் அவன் வந்து கொஸ்டின் கேட்கற இடத்துல இருக்கானா, நம்ம கொஸ்டின் கேட்கற இடத்துல இருக்குமா? நம்ம கொஸ்டின் கேட்கற இடத்துல இருக்கணும், அவன் ஆன்சர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கான். ஆனா சாரிடா, தெரியாம மியூட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன் நினைக்கிறேன். எப்படின்னா நம்ம என்னமோ வந்து அவன் வந்து கேள்வி கேட்பானா, நம்ம உட்காந்து பதில். ஏன்னா பவர்ல அவன் இருக்கான், நீ கேள்வி அவன்கிட்ட கேட்கணும். நீ ஒரு பாயிண்ட், வாரத்துக்கு உனக்கு ஒரு டாபிக் கிடைக்குது, வாரத்துல ஒரு இஷ்யூல அவங்க மாட்டுறாங்க, வாரத்துல ஒரு இஷ்யூ நடந்துகிட்டே தான் இருக்கு, நீ உன்னை சுத்தியே நடந்துட்டு இருக்கு. அது யாருமே நீங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? நீங்க உட்காந்துட்டு அவன் வந்து தளபதி எப்படி சொல்லிட்டான், அவன் வந்து தளபதியோட பர்சனல்ல பேசிட்டான், உட்காந்து அதுக்கு உட்காந்து என்ன எவ்வளவு நாள் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க போறீங்க? டைம் இல்ல உங்களுக்கு, நான் ஓப்பனாவே சொல்றேன், டைம் இல்ல. கொஸ்டின் கேட்க ஆரம்பிங்க, கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட வேலையே கொஸ்டின் கேட்கறது தான், அவனோட வேலை பதில் சொல்றது நம்ம கேட்கிற கேள்விய. உட்காந்துட்டு அவனுக்கு புடிச்சிட்டு அவன் வந்து ஒரு அக்கா வந்து பேசுறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும். இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், இன்னொரு பாயிண்ட், நம்மள எந்த இடத்துல அவன் டைவர்ட் பண்ணிட்டு இருக்கானா, ஆப்போசிட்ல இருக்கிறவன் இந்த மாதிரி கான்ஸ்டன்டா லேடிஸை வச்சு கொஸ்டின் கேட்கறது. அதுக்கு நம்ம சைட்ல மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து ரொம்ப டிக்னிஃபைடா டெக்கோரம் மெயின்டைன் பண்ணி நீங்க பதில் சொல்றீங்க. பட் சில பேர் வந்து பிலோ லெவல் போயிட்டு சில கமெண்ட்ஸ் போடுறீங்க. அதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. அது யாருக்குமே உனக்கும் யூஸ் ஆகாது. நம்ம வீட்லயும் நம்ம வீட்லயே அப்படி வளர்க்கல, தளபதி சைட்ல இருந்து நம்மள வந்து அப்படி பண்ண சொல்லல. எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? முதல்ல கேள்வி கேளுங்க. அவங்க வந்து முடிச்ச விக்னேஷ் ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஒரே 1 மினிட் முடிச்சிடும் ப்ரோ. நீங்க உட்காந்து இதுக்கு இதான் லாஸ்ட் லைன். இதுக்கப்புறமா உட்காந்துட்டு ஒருத்தன் கேள்வி கேட்கறான், ஒருத்தன் வந்து கேள்வி கேட்கறான், அதுக்கு போய் நான் பதில் சொல்றேன், அப்படி தேவையே கிடையாது. அவன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான், அதை இக்னோர் பண்ணுங்க. அவன் ஒரு வேஸ்ட் ஃபுல்லோ. அவன் வந்து 200 ரூபா கொடுத்தனா, இன்னைக்கு திமுக சைட்ல இருக்கான், நாளைக்கு வேற ஒரு கட்சி பவர்ல வரும், அவன் 500 ரூபா கொடுப்பான், அவனுக்கு வந்து அவன் போய் வேலை செய்வான். நீங்க வந்து அந்த அந்த 500 ரூபா கொடுக்கிறது, 200 ரூபா, இவன் 200 ரூபாய் மட்டும் தான் வேலை செய்வான். இவன் வந்து எழுதி கொடுத்துருக்கான், அதனால இவன் 200 இல்லண்ணே. ஆனா அதெல்லாம் சும்மாண்ணே. இந்த மாதிரி இதுதான் நம்ம வந்து அது அவங்களுக்கு காசு தான் தேவை. அவங்களுக்கு நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க பெருசா. அப்படின்னா எப்பவுமே அவங்க வந்து தோக்குறது கூட வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல தான் தோப்பாங்க. ஆனா தோத்த எல்லா வாட்டியும் 20 சீட் வாங்கி எல்லாம் தோத்துருக்காங்க அவங்க எப்பவுமே. நீங்க முதல்ல இது தப்பு, என் குடும்பமே இவங்களுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொன்னதே ஃபர்ஸ்ட் தப்பு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்ப 2011 அந்த குடும்பம் அவருக்கு ஓட்டு போடல? நீங்க முதல்ல பேசும்போது நீங்க தப்பான ஸ்டேட்மென்ட் வைக்கிறீங்க. அவன் ஆப்போசிட் சைடுல 200 ரூபாய் வாங்கிட்டான்டா, ஆனா 200 ரூபாய் தான் வாங்குவான் எப்பவுமே. சரி ஓகே, அதான் நீங்க யாருமே முதல்ல போயிட்டு பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க, கேள்வி கேளுங்க. நாளையில இருந்து எல்லாமே கேள்வி கேட்க ஆரம்பிங்க. இன்னைக்கு விட்டுருங்க, இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நாளையில இருந்து கேள்வியை மட்டும் கேளுங்க, வேற எதுவுமே பண்ணாதீங்க நீங்க. நான் மியூட்ல போய்க்கிறேன். சதீஷ் ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. சரி சதீஷ் ப்ரோ குட் ஈவினிங். குட் ஈவினிங் ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஆக்சுவலா இந்த 1 வீக்கா ட்விட்டர்ல என்ன நடக்குதுன்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஒரே ஒரு சஜஷன் தான். ஏன்னா இந்த ஐடி விங் செட்டப்ன்றது நமக்கு ரொம்ப பெரிய ட்ரெஷர் மாதிரி, ரொம்ப ஆட்டோமேட்டிக்காவும் சொல்ல முடியாது. நம்ம இது இவ்வளவு வருஷமா கட்டி காப்பாத்தி நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த விஷயத்துல நமக்கு இன்னும் ஒரு 11 மாசம் ஒரு பயங்கரமான ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி போலான்றதுதான் என்னோட பாயிண்ட். எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அதுல ஒர்க் பண்ணாதான் தளபதி நம்ம ஜெயிக்க வைக்க முடியும். இதுல இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எங்கேயா யாராவது ஒரு பர்சனல் ப்ராப்ளம்ஸ், இவங்களை அட்டாக் பண்ணி பேசுறாங்க, அவங்களை அட்டாக் பண்ணி பேசுறீங்கன்னா அதுக்கு போகாதீங்க. மத்த யாருமே அதுல வந்து நம்ம ரியாக்ட் பண்ணாம இருந்தாலே அது பெருசா பூம் ஆகாது, ஒரு நாள்ல அது முடிஞ்சு போயிடும். இப்ப அது ஒரு 1 வீக்கா ஏதோ ஒன்று பூம் ஆகி இது பெரிய இஷ்யூன்ற மாதிரி எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைன்ற மாதிரிதான் இருக்கு. அது அவங்க பர்சனல் விஷயத்த அவங்க இங்க எடுத்து வந்து திணிக்கிறாங்க. அதுக்கு 10 பேர் சப்போர்ட் பண்ணவே அது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. அதை அப்படியே நம்ம கடந்து போயிட்டு தளபதி ஒரு ஒர்க்கு மட்டுமே நம்ம பார்த்தாலே நமக்கு தேவையான 26 வந்து நமக்கு தேவையான பொசிஷன்ல தளபதியை உட்கார வைக்கலாம். அது இல்லாம இப்போ நிறைய டிஎம்கே ஃபால்ஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல நடந்துட்டு இருக்கு. நான் இப்போ நேத்து கூட ஒரு இஷ்யூ ஒன்று பார்த்தேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து எலக்ட்ரிசிட்டி கட்டல.
அந்த எலக்ட்ரிசிட்டி கட்டலன்றது வந்து பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சேகர் பாபு போட்டு நான் இது ஒரு சின்ன பேஜ்ல தான் பார்த்தேன். சேகர் பாபு போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து போட்டு நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணலாம். நீங்க யாராவது அந்த இஷ்யூ எங்கேயாவது இருந்து எடுத்துட்டு வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா கூட சேர்ந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்ல வரேன். கண்டிப்பா ப்ரோ. ஒரு வாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்க கண்ணு முன்னாடி வரும்போது தலைவர் வந்து மாநாட்டுல பேசுனதையோ திருப்பியா போட்டு கேளுங்க. இல்ல அவரோட ஃபேஸ் ஒரு வாட்டி பாருங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், டே இந்த மாதிரி சில்லற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மைண்டை செலவு பண்ண கூடாதான்னு தெரிஞ்சிடும். சோ அதனால அந்த மாதிரி பண்ணுங்க. சூப்பர் ப்ரோ. தேங்க்ஸ் சதீஷ் ப்ரோ. ப்ரோ அடுத்து அதே பாஸ் மாதிரி வந்து பேசுங்க. நம்ம அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்னால வந்து பார்த்தோன்னா தேவையில்லாம நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அதை ஹைலைட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லியிருக்காரு தளபதி. ஹலோ கேக்குதுங்களா? சரி கேக்குதுங்க. அதுதான். சரி ப்ரோ. இப்போ கண்டிப்பா. சில பேர்லாம் வந்து கமெண்ட்ஸ் ரொம்ப இதுவா போடுறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் ஆகணும். ஸோ அதனால நீங்க சொல்ற மாதிரி இந்த ரீசனபிளா வந்து இது ரீசனபிளா வர ப்ராப்ளத்துக்கு மட்டும்தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும். சின்ன சின்ன ப்ராப்ளத்தெல்லாம் வந்து ஒரு வேலிடே இல்லை, ஸோ இதெல்லாம் நம்ம ரியாக்டே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணவே கூடாது, சின்ன சின்ன ஓகே ப்ராப்ளத்துக்குலாம். ஸோ அதுதான். ஓகே ப்ரோ. ஷாம் கோஸ்ட் வாங்க. அடுத்து பேசுங்க. பாஸ் பேசு. கேக்குதா? கேக்குது. ஓகே. இது என்னன்னா ப்ராப்ளம் பத்தி எல்லாம் மேக்ஸிமம் என்ன கருத்தோ சொல்லிட்டீங்க. அது அந்த கருத்துப்படியே போவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுத்தளத்துல சில பேர் வைக்கக்கூடிய கருத்து பார்க்குறோம். சப்போஸ் கட்சியில ஏதோ ஒரு முரண்பாடு, இல்லை எதனா ஒரு விஷயம் வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்றதுக்கு அதுக்காக தான் வந்து சஜஷன் மெயில்னு ஒன்று கொடுத்துருக்குது. சரிங்களா? அந்த சஜஷன் மெயிலுக்கு நீங்க முதல்ல ப்ராப்பரா கொடுங்க. கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஒரு 30 days ஆவது வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? வெயிட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் இல்லையா போஸ்ட் போடுறது, அது எப்படிப்பட்ட மூவ் பண்றது, அடுத்தது வந்து உங்களோட டிசிஷன். ஏன்னா நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த சஜஷனுக்கு சொல்லக்கூடிய அந்த நீங்க அனுப்பக்கூடிய மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, கட்சி சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அது சில முடிவுகள் பார்க்கும்போது தெரிஞ்சுது. சில இஷ்யூஸ்க்கு வந்து சில பேருக்கு வந்து கட்சி ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அது வந்து நீங்க சஜஷன் சொல்லுங்க, நியாயமான சஜஷன் தயவு செஞ்சு சொல்லுங்க. மற்றவங்க மேல வந்து மற்றவங்க என்ன சொல்றது, ஒருத்தர் கரெக்டா போறவங்களை வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ற மாதிரியான சஜஷன் யாரும் கொண்டு போக வேண்டாம். என்ன உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு சஜஷன் கொண்டு போங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி தான் கேள்வி எழுப்புங்க அப்படின்றாங்க. ஒரு கேள்வி வந்து எப்படின்னா, அவன் சப்போஸ் ஏதோ ஒரு ட்ரோல் மாதிரி ஒன்று போடுறாங்கன்னா நீங்களும் சர்க்காஸ்டிக்காவே போடுங்க. ஒரு மீம் மாதிரி போட்டு அதுல கொஷின்ஸ் வைங்க. எக்ஸாம்பிள்லாம் அந்த பொள்ளாச்சி இஷ்யூ எடுத்தாங்க. அப்போ ஒரு கமெண்ட் ஒன்று போட்டேன். அண்ணா நகர் குழந்தையோட கேஸ்ல வந்து சிபிஐ வழக்குக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு ஏன் டிஎம்கே வந்து போய் கேஸ் வந்து பண்ணாங்க. அது மாதிரிதான் நம்மளோட பொசிஷன் இருக்கணும். அது கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கா போட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமான ரீச் ஆகும். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்டாவே தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. கருத்தா சொல்லும் போது 10 பேர் கூட திரும்பி பாக்குறது இல்ல. அது சர்க்காஸ்டிக்கா சொல்லும் போது அந்த இடத்துல 1000 பேர் வந்து சேர்றாங்க. ஆமா, நமக்கு என்னன்னா அந்த கருத்து அவங்களுக்குள்ள ஆழமா பதியணும். அது தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு இது இருக்கும்போது அது நல்லா இருக்கும். இந்த பேட் வேர்ட்ஸ்ல பேசுறதோ அவன் இதுல இது பண்றதோ அதனால ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. சர்க்காஸ்டிக்கா அடிங்க, பிரச்சனையே இல்லை. ஒரு வடிவேல் மீமோ அண்ணந்தே 1000 இருக்கு அதை எடுத்து போடுங்க, இல்ல அவங்க தலைவரை பேசின விஷயமே இருக்கு அதை எடுத்து போடுங்க. அதை கேட்டாலே போதும். நமக்கு தேவை கொஷின்ஸ், அதுக்கு தேவை பதில். அதுக்காக இது வரைக்கும் நான் போட்டதுல ஒருத்தங்க கூட பதில் சொல்ல. ஏன்னா அவங்க செய்ய கிடையாது. அந்த விஷயன்றத அவங்க செய்ய கிடையாது. எக்ஸாம்பிள் நீட்டை கூட எடுத்துக்கலாம். நீட்டை வந்து நீங்க தான் முதல் கையெழுத்துல நிறைவேற்றணும்னு சொன்னீங்களா, அது ஏன் பண்ணலன்ற கொஸ்டின் கேளுங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, மேக்சிமம் வந்து கூட்டணி வைக்க போறீங்களா இல்லையான்றாங்க. நம்ம கேட்கறது விஷயம் தான். சரி, நீங்க தேர்தல சொன்ன அறிவிப்புலாம் வந்து நிறைவேற்றிட்டீங்களான்னு நீங்க கேளுங்க. அதை வச்சே அவன் அடிக்கலாம். அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்ல அவன்கிட்ட ஆள் இல்ல. அவன் என்ன பண்ணுவான், கண்டென்ட் மாறி மாறி கொடுத்துட்டு தான் இருப்பானே தவிர நம்மளை ட்ரிகர் பண்ணி தான் பார்ப்பானே தவிர. இப்ப இந்த வகுப்பு விஷயத்த கூட நேற்று மிகப்பெரிய அறிக்கை. இதுல என்ன ஆச்சுன்னா, இந்த 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 இஷ்யூ போயிட்டே இருந்ததுனால நம்ம மேக்சிமம் அதை மறந்துட்டோம். இதை பத்தியே டிபேட் எல்லாருக்குள்ளேயும் போயிடுச்சு. எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தோம். எல்லாரும் சஜஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல போனதுனால இந்த வகுப்பத்தியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கறதுக்கு வந்து ரொம்ப இதுவாகல. பொள்ளாச்சி ஷோப்போ அவ்வளவு பயங்கரமா ஓரளவுக்கு நம்ம இறங்கினவங்க இந்த வகுப்பு வரும்போது சைலண்டா ஏன் ஆனோம்னா, இந்த இஷ்யூல எல்லாருடைய கவனம் போயிடுச்சு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில இருக்கா பிரச்சனையா பேசுங்க. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே ஒண்ணு இல்லை. நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். அதே மாதிரி உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல மேக்சிமம் சர்க்காஸ்டிக்கா யூஸ் பண்ணுங்க. அது நல்ல ரீச்சும் கிடைக்கும். எனக்கு தேவை மக்களுக்கு போய் அந்த கருத்து சேரணும், அது தெரியணும் அவங்களுக்கு வந்து. இன்னைக்கு அதுதான் வந்து கொண்டு போய் சேர்க்குது. கடைக்கோடி மக்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இன்னைக்கு சர்க்காஸ்டிக்கா தான் நியூஸை போடுறான். இந்த இடத்துல குழா உடைஞ்சு தண்ணி தெருவில் போகுதுன்னா ஒரு கண்டென்ட்டா ஏன் கொண்டு போனேன்னா,
சீரியஸா சொன்னபோது ஜனங்க கவனிக்கிறத விட அது சர்க்காஸ்டிக்கா சொல்லும்போது போய் சேருது அப்படின்றதுதான் உண்மை. ஸோ மேக்சிமம் நீங்க சர்க்காஸ்டிக்கா பயன்படுத்துங்க. அது யார் மனதையும் புண்படுத்த போறது இல்லை. அந்த கருத்து ஆழமா போய் சேரும். அதை பாருங்க. அதே மாதிரி உங்க கண்ணில் படுற நம்ம ஆட்கள் போடக்கூடிய ட்விட்டுக்கு உங்களால ரீட்வீட் பண்ண முடியதோ இல்லையோ, மினிமம் ஒரு லைக் போட்டு விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு உந்துகோலா இருக்கும். அதாவது இன்னைக்கு ஒரு 200 ஐடி 200 இருக்கிறவங்க நாளைக்கு 500 1000 2000 எப்படியும் அவங்க growth போகும். என்னன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு உந்துகோலா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு டவுட் வராது. நம்ம இந்த போட்ட டாபிக் ரைட்டா தப்பான்னு தெரியலையேன்னு அவங்க டவுட் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க அதை போட விருப்பப்பட மாட்டாங்க. ரெஸ்பான்ஸே இல்லாத போது நான் ஏன் போடன்ற கொஷின்ஸ் வந்து அவங்களுக்குள்ள எழ ஆரம்பிச்சிருது. சரிங்களா? சோ நீங்க அது சின்ன ஐடியா பெரிய ஐடியா அதெல்லாம் பார்க்காதீங்க. அவங்க போற விஷயம் கரெக்டா இருக்கா, அவங்க ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா, அது மக்களுக்காக போய் சேரக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்ட்டு போறங்க. வெறும் எலிவேஷன் வீடியோக்கு கிடைக்கிற ரீச்ன்றது வந்து அரசியல் ரீதியான கருத்துக்களுக்கு கிடைக்குதான்றது ரொம்ப ரொம்ப கம்மி. சோ அரசியல் ரீதியான கருத்துக்களுக்கு வரவேற்பு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கருத்தை சர்க்காஸ்டிக்காக கொடுங்க. அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். இனிமே நம்ம சோசியல் மீடியா ரொம்ப சுமூகமா போகும்னு நினைக்கிறேன். இந்த 2 நாள் ஏதோ ஒரு கண்ணு பட்டு போச்சு, அதுதான் சொல்லணும். அது மாதிரி நடந்திருக்கு. இனிமே சுமூகமா போகும். எல்லாருமே மெச்சூரிட்டியான ஆளுங்க தான். சொன்னா கேட்காமலாம் இருக்க போறதில்ல. ஸோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுதான் எனக்கு தேவை. சஜஷன் மெயில்னு ஒன்று இருக்கு, அதுக்கு போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. கருத்துக்கள் சொல்லவே வேணாம்னு சொல்லலை, அதுல சொல்லுங்க. ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம டிவிக்கு மாதிரி வேற எந்த கட்சியும் இல்லை. எல்லா விதத்திலயும் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சினா நம்ம கட்சி தான். அவங்க கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, எவ்வளவு ஹரிஸ் ப்ரோ வரைக்கும் இன்னும் நிறைய பசங்க இருக்க கட்சி கூட லிங்க்ல அவங்க கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு மெயில் போட்ட ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு அவங்க பார்க்க சொல்லுவாங்க. உங்களுக்கான பதில்ன்றது கட்சி ரீதியா கண்டிப்பா வரும். அதை நோக்கி எல்லாரும் போங்க. எல்லாரும் ஒன்றா பயணிப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. கட்சியில லிங்க் எல்லாம் கிடையாது ப்ரோ. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பொறுப்புல இருக்கவங்க கிட்ட எடுத்துட்டு போய் சொல்றோம். அவங்க தான் நம்மளுக்கான பதில் சொல்றாங்க. சார் தெளிவுபடுத்திக்கிறேன். அடுத்தது வந்து யார் பேசுறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்க. சேலம் நாகராஜன், நீங்க பேசுங்க. வணக்கம் வணக்கம் பிரதர். எனக்கு நீ எல்லார் பாயிண்ட்டுமே இப்போ மேக்ஸிமம் நான் பேசணும்னு நினச்சதெல்லாம் பேசிட்டாங்க. பாஸ் பேசினார், எல்லோரும் பேசினாங்க. எனக்கு என்ன பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் சொன்னது எல்லாமே எனக்கு அந்த கருத்து எல்லாமே உடன்பாடாக இருந்தது. ஆக்சுவலாக அது அப்படி தான் கொண்டு போகணும். அட்லீஸ்ட் நம்ம டே பை டே வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக மாற்றணும். நம்ம இதில் என்ன ப்ரொடக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்குறப்போ நமக்கு வந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிறதே வந்துட்டு ஒரு ஒரு ரொம்ப ஒரு 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 செம்ம ஒரு கூஸ் பம்பாக இருந்தது. அதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இருக்குங்க. அதனால தான் இப்போ நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே வந்தது. இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறதே ஒன்று இல்லை. இப்போ நம்ம அட்லீஸ்ட் தலைமை இது வந்துட்டு இது வந்துட்டு தலைமை எடுத்து அது வந்துட்டு ஒரு 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 இது செட் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, ரூல் செட் பண்ணுமான்ட்டு. அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் யாராவது முன்னோடியாக இருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறவங்க ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வந்துட்டு நம்ம அதுக்கு கிரியேட் பண்ணி அஜெண்டா செட் பண்ணுறோம். அஜெண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, தளபதியை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை களத்தில் நடக்கிற விஷயத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், இதுதான் மெயின் ஃபோக்கஸு. தென் டிஎம்கே அடிக்கிறது தான் ரெண்டாவது ஃபோக்கஸ். இது ரெண்டும் மட்டும் தான் ஈக்குவலாக நம்ம பண்ண போகிறோம். இதை தாண்டி வர்றது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதை அப்படியே ஒதுக்கிறது தான் பார்க்கணுமே தவிர, இது ரெண்டு மட்டும் தான் நம்மளோட ஃபோக்கஸில் இருக்கணும். இதுதான் பாயிண்ட். இதுக்கு வந்து செல்ஃப் டிசிப்ளின் வந்து நம்ம வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணணுங்க. இப்போ எல்லாரும் சொல்லியிருந்தாங்க இந்த வந்துட்டு இந்த அபியூசிவ் வேர்ட்ஸ் வேண்டாம். நீங்கள் சொன்னீங்க நம்ம வந்துட்டு அவங்ககிட்ட போயிட்டு அவன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம போய் கடிக்கிறது, அவன் வந்து நம்மளை கொஸ்டின் கேட்குறான்னு சொல்லி அவனுக்கு போய் நம்ம முட்டு கொடுத்து ஆன்சர் பண்ணுறது, இது எல்லாமே இருக்க வேண்டாம். ஓகே, அதே மாதிரி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி இந்த ஐடியில் வந்துட்டு இவங்க வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று நம்ம வந்துட்டு ஒரு வேலை கிரியேட் பண்ணணும். இந்த ஐடி வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு வந்துட்டு இல்லை, அவன் தனிப்பட்ட முறையில் வெளியில் தளபதிக்காக சப்போர்ட் பண்ணட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனால் அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஏதோ ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு ஐடியில் வந்துட்டு அவங்க ஐடியை நம்ம டேக் பண்ணி வைக்கிறோம். இந்த ஐடி வந்துட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ்குள்ளார அண்டரில் வரல, ஏன்னா அவங்க வந்துட்டு தளபதி சொன்ன மாதிரி அபியூசிவ் வேர்டு வந்துட்டு பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லியும் இவர் வந்துட்டு நம்ம கழகத்துக்கு வந்துட்டு ஒரு களங்கம் ஏற்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்மளாவது அட்லீஸ்ட் அதை ஒரு செட் பண்ணணும் அப்படின்னா. சாரி டு இன்டரப்ட். ஒரே ஒரு இது, நீங்க சொல்றது எல்லாமே வெல்கம் பாயிண்ட் தான். பட் இதோட ஒர்க் நம்ம எல்லாரும் சேர்ந்து, நம்ம தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்ப ஆரம்பிக்கல. நம்ம வந்து ரொம்ப நாளா அதெல்லாம் உழைச்சு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து நம்ம we need 100% அப்படிங்கறதுலதான். நம்ம ஆல்ரெடி ஒரு 80% இதுல அச்சீவ் பண்ணிட்டோம். நம்ம இதுல அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்றது கிடையாது. இருக்கிற சில பேரும் மாத்திக்கலாம் அப்படிங்கிற சஜஷன் தான். அதே மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாரையும் திருத்துறதும் நம்ம வேலை கிடையாது. நம்ம கருத்துக்களை நம்ம சொல்றோம். நம்ம கருத்துல உடன்பாடு இருக்கவங்க அப்படியே ஒன்றிணைஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த சேஞ்சை மேக் பண்ணிடலாம்.
சோ நம்ம இண்டிவிஜுவல்ஸா பிக் பண்ணி அவங்கள கார்னர் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இல்ல நம்ம இது ஒரே இல்ல கருத்துல பிரதர், இது இல்ல எல்லாரும் இல்ல, இந்த இணையறவங்க பாயிண்ட் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போலாம். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். இது இந்த பாயிண்ட் நான் ஏன் கொண்டு வரேன்னு கேட்டிங்கன்னா, இது சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த டிஎம்கே காரன் தூக்கி போடுற பதிவில் வந்துட்டு பாரு இதுதான் வந்து உங்கள் லட்சணம், உங்கள் தளபதியோட லட்சணம்னு சொல்லி போடுறப்போ நமக்கு முகம் சுளிக்கிற மாதிரி ஆகுது. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கிட்டு வந்து போடுறப்போ நமக்கு அது வந்துட்டு ஒரு 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 மாதிரி தளபதி சொன்னது என்னடா நீங்கள் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி. ஸோ அந்த ட்ரிகரே ஆகக்கூடாது. அது எல்லாருக்குமே பொதுவா சொல்றதுதான். எனக்கும் ட்ரிகர் ஆகும் தான். தளபதி யாராவது சொன்னாலும் ட்ரிகர் ஆகணும். ஆனா அவனோட குறிக்கோள் வந்து வேற அரசியல்லாம் கிடையாது. உன்னை ட்ரிகர் பண்ணணும், அவ்வளவுதான். இது அவன் நம்மளை ட்ரிகர் பண்ணணும்னு பண்றதுக்கு நம்ம ட்ரிகர் ஆயிட்டோம்னா நம்ம தோத்துறோம். சோ அதனால அந்த இதுல இந்த மாதிரி திட்டுறது, நீ என்ன வேணா திட்டிக்கோ, நீ என்ன வேணா கதறிக்கோ போ, ஆனா நான் கரெக்டான கேள்வி வைக்கிறேன், அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியாத மாதிரி உன்னை ஒரு இடத்துல நிறுத்துவேன். அதுதான் நம்ம அரசியலா இருக்குமே தவிர திட்டுறதுக்கு எல்லாம் போய் பதில் சொல்லிக்கிட்டு கலாய்க்கிறதுக்கு எல்லாம் இது பண்ண வேணாம். அது அது அந்த ஒரு முடிவு தான் பேசிட்டு இருக்கோம். தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா. இது அடுத்த ஒரே இன்னொரு பாயிண்ட் இல்ல, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், ஸ்மால் பாயிண்ட் தான். அதே மாதிரி இந்த களத்துல நடக்கிறது வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு 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 செயின் ஆகலைங்க. ஆக்சுவலா இந்த நம்ம ஆன்லைன்ல உலகமே வேற, ஆஃப்லைன்ல நான் ஆஃப்லைன்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆஃப்லைன்ல நடக்கிற அந்த ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஆன்லைன்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா சேர்றதில்ல. இப்போ ஓரளவுக்கு ஒவ்வொருத்தரும் வாங்கி போட்டுட்டு இருக்கோம், ஒரு குரூப் சார்ந்து எடுத்து எல்லாமே நாங்க போட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்னும் கம்ப்ளீட்டா வந்துட்டு அது ஃபுல்ஃபில் ஆகலை. மேபி அது ஒரு லிங்க் கிடைச்சதுனா மட்டும்தான் இந்த ஆஃப்லைன்ல நடக்கிற ஆக்டிவிட்டிஸ், வீடியோஸ், இது எல்லாமே நம்ம ஏன்னா நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அது எதுவுமே வந்துட்டு ஒரு ஒரு 10 to 20% தான் இந்த இந்த ட்விட்டர்ல வந்துட்டு நமக்கு ஷேர் ஆகுதுங்க. இது நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன், பதிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து இவர் அவேக் இன்னும் வந்திருக்காரு. ப்ரோ, இஃப் யூ வாண்ட் டு ஷேர் எனிதிங் நீங்க பேசுங்க சார், பேசிட்டு கேன் டாக். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ த ஸ்பீக்கர். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கிவிங் இல்ல, அதான் இன்னைக்கு கேரளால இருக்கேன். இன்னைக்கு ஒரு வெட்டிங் பர்சனல் விசிட்ல வந்திருக்கேன். பட் ஸ்டில் ஐ காட் டவுன் அட் கோயம்புத்தூர். நான் நேற்றுக்கு நைட்டு தான் ட்ரெயின் பிடிச்சேன் பெங்களூர்ல இருந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். தான் ஆரம்பிக்கிறா 6 மணிக்குன்னு ஐ காட் டவுன் அண்ட் அகைன் ஒரு சுத்தினேன் இன்சைட் ஒடஞ்சத்திரம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். வெண்ட் அண்ட் கேம் பேக். ஸோ அது வந்து ஒரு மினி ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம், 8வது ட்ரிப்பு. அண்ட் அதுக்கு முன்னாடி த பிக் ட்ரிப் வாஸ் த 6th ட்ரிப் வாஸ் த பிக் 7 days ட்ரிப் இருந்தது. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு மாற்றம் புதுசு. திஸ் இஸ் வாட் யூ ஹியர் கண்டினியூஸ்லி ஃப்ரம் த பீப்புள். மாற்றம் வேணும், புதுசு வேணும். ஓகே, நிறைய பேர் ரொம்பவே தெளிவா விஜய்ன்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து மாற்றம் வேணும், இந்த ஆட்சி வேண்டாம், ரெண்டு திமுகவும் வேண்டாம். பட் தென் தே ஆர் நாட் ஏபிள் டு கோ பியாண்ட் தட். அது வந்து ஒரு சீமான் அண்ட் விஜய் சாய்ஸ்ல கொஞ்சம் மாட்டின் இருக்கு. பட் ஐ பிலீவ் தட் லாட் ஆஃப் தெம் வில் இவென்ச்சுவலி எண்ட் அப் voting ஃபார் விஜய். ஓகே, மகளிர் லேடிஸ்ல டெஃபினெட்லி ஹி இஸ் having more than 50% vote share. Okay, 50 to 55% vote share ladies. இன்னைக்கு கூட அதே தான் ஆச்சு. இன்ஃபேக்ட் லேடிஸ்ல he crossed 50%. In all my surveys he is crossing 50%. அந்த one half of the electorate will, in my view, still there are 11 months, but in my view it could give him a landslide victory in 2026. ஏன்னா இப்போ கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை. ஓகே, நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்றாங்க. கலைஞர் இல்லை, இப்போ ஜெயலலிதா இல்லை, இல்லாட்டா அம்மாவுக்கு பாட்டிக்கு ஓட் போட்டிருப்போம், விஜயகாந்துக்கு நம்ம வந்து துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு. தெர் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் அமாங் லாட் ஆஃப் பீப்புள் தட் விஜயகாந்துக்கு தமிழ்நாடு எலக்ட்ரேட் ஹஸ் டன் அ பிக் துரோகம். ஓகே, அப்புறம் அகெயின்ஸ்ட் த டிஎம்கே தெர் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன்டி இன்கம்பன்சி. ஓகே, நீங்க அறிவாலயம் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸே நம்ப மாட்டேங்கிறா என்னோட சர்வே. அவெல்லாம் சொல்றா அறிவாலயம் சேனல்ஸ்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கு மக்களை, எவ்ரிபடி இஸ் அகெயின்ஸ்ட் ஆல் அதர் பார்ட்டிஸ். நான் சொன்னேன் அப்படி இல்லை, நீங்க களத்துல போய் இறங்குங்க. யூ கோ டவுன் டு த ஸ்ட்ரீட் அண்ட் டாக் டு த அந்த ஆர்டினரி பீப்புள் ஆன் த ஸ்ட்ரீட். அவங்க கிட்ட பேசினாதான் புரியும் என்ன நடக்கிறதுன்ட்டு. தட் இஸ் வாட் ஐ எம் டூயிங், பிகாஸ் ஐ டிராவல் இன் அன்ரிசர்வ் ட்ரெயின்ஸ், ஐ டிராவல் இன் மோஃபசில் பஸ்ஸஸ். ஓகே,
ஸோ சும்மா நேற்றுக்கு ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு ட்வீட் போட்டேன். ஐ வாஸ் கமிங் இன் AC2 டயர் அண்ட் அங்கே ஒரு கப்புள் வாஸ் தேர் ஃப்ரம் மயிலாப்பூர். உடனே பேசணும், நாங்கள் ஸ்ட்ராங் பிஜேபி, எப்போதும் பிஜேபி. ஓகே, இட்ஸ் வெரி கிளியர். சி தேர் அப்பர் காஸ்ட், ஓகே, பாசிபிளி பிராமின்ஸ் லைக் மீ, மயிலாப்பூரில் இருக்கா, தே வில் vote பிஜேபி ஒன்லி. ஓகே, ஐ புட் இட் அஸ் எ பிஜேபி சுனாமி இன் AC2 டயர். அங்கே நம்மளுக்கு பல்ஸ் கிடைக்காது. Pulse you will get only in the places where the rural, semi-rural, semi-urban people, the poor people, they sit on the train floor and travel. நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லா unreserved trains நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல. That gives you an excellent setting to poll the people. So I have done widespread travels. 3500 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணிருப்பேன் தமிழ்நாட்டுல. ஓகே, அண்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு வேவ் பில்டப் ஆயிட்டு இருக்கு. There are certain things. See, I am a BJP supporter. நான் சொல்லப்படாது. I would ideally like BJP to come to power, but நடக்க போறதில்ல. I know the truth. என்ன நடக்கும், what is possible, what is not possible, I know. BJP டெஃபினட்டா வரப்போறதில்ல. நம்பர் 2ல தான் இருக்க போறது. DMK in my view will be number 3, and that is mainly because சென்னையில பயங்கர அடி வாங்குறாங்க. Chennai is their stronghold, and we should not be surprised if some big wigs fall in Chennai, some big seats fall in Chennai. Even places like Tiruvannamalai, Eva Velu is in deep trouble according to me. Okay, and possibly in Tiruvarambur, Anbil Mahesh is in a bit of a trouble. Okay, seats like Thondamuttur, where very strong AIDMK MLA is there, Velumani, widely respected among the people, he could be in trouble in Thondamuttur, in Coimbatore. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு this happens. See, இதுல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தோணும், இப்படிலாம் நடக்குமா அப்படின்ட்டு. ஐ ஆம் சம்மன் who has seen elections for 40 years. நானே கேஜ்ரிவால் தோத்துருவான் அப்படின்னு சொன்னேன் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லேயே when I was doing Delhi. நான் ஒரு ஸ்டேட் எடுத்துனா ரொம்ப டீப்பா அதுல போயிடுவேன் அனாலிசிஸ்ல. ஸோ அப்பவே சொல்லிட்டேன், அவன் தோக்க போறான், அவனோட சீட்லேயே அவன் தோக்க போறான் அப்படின்ட்டு. அவன் தோத்தான். அண்ட் அவனோட டெபுட்டி இருக்கானே ஒரு சிசோடி, அவனும் தோக்க போறான்னு சொன்னேன், அவனும் தோத்தான். பட் ஐ ஆல்சோ செட் த கரண்ட் சிட்டிங் CM அதிஷி வில் வின், அண்ட் ஷி won. ஸோ இது ஒரு யூ கேன் சே இட் இஸ் a good perception of a pollster, or you can say கொஞ்சம் போஸ்டிங்னு சொல்லலாம், இல்லாட்ட யூ கேன் சே கொஞ்சம் லக்குன்னு வேற சொல்லலாம். எல்லாமே இருக்குங்க. There is, see, a good pollster needs all of this. He needs some luck, he needs some ஒரு ஃபார்ம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கிரிக்கெட்டிங் பேட்ஸ்மேன் நல்ல ஃபார்ம்ல இருந்தா அடிச்சுட்டே இருப்பான், வந்து 50, 100 அடிச்சு, அந்த மாதிரி கூட நடக்கலாம். தப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க, நிறைய தப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, லாட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ பட் மை அட்வைஸ், இஃப் ஐ வாஸ் பொலிட்டிக்கல் அட்வைசர் டு விஜய், ஐ வுட் கிவ் him few advice. ஓகே, நிறைய பேர் டான் பண்றாங்க, பிரஸ்ஸுக்கு எதிர்க்க வரணும், பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கணும். நான் சொல்றேன், அதெல்லாம் பண்ண தேவையே கிடையாது. வீட்டில் இருந்துட்டே விஜய் ஜெயிச்சிருவார் அக்கார்டிங் டு மீ. வீட்டில் உட்காந்து ஒரு வார்த்தை பேசாம இன்னி தேதிக்கு விஜய் ஜெயிச்சிருவார் அக்கார்டிங் டு மீ. நீங்க ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல he does some 200 press conference, ஒரு 5 yearsல he does some 500 press conference. அவர் ஏதாவது ஜெயிக்கிறாரா? He doesn't win any elections. Okay, what happens is when you talk too much to the press, you get exposed. There is something called familiarity breeds contempt. Okay, ஸோ நம்ம ரொம்ப ஜாஸ்தி கூட ப்ரெஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் இன் மை வியூ. ப்ரெஸ் பக்கத்துலேயே போகப்படாது, ஒரு பாம்பு மாதிரி. ஓகே, அது பக்கத்துல போவே படாது. அவ எப்படியாவது மாட்டி விடுவான். ஏதாவது ஒரு கருத்துல எங்கேயாவது போட்டு பேப்பர்ல போடுவா, அது மேல 10,000 பேர் கமெண்ட் பண்ணுவா, தென் ஒப்பீனியன்ஸ் வில் ஸ்டார்ட் ஃபார்மிங். அதுல பிரஸ் கிட்ட பேசாம இருக்கிறது, இட் கிரியேட்ஸ் எ மிஸ்ட்ரி, இட் கிரியேட்ஸ் எ ஒரு ஆரா அரௌண்ட் த பர்சோனா. ஒரு பர்சோனா ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு கரிஸ்மா, ஒரு ஆரா இட் கிரியேட்ஸ் around the. You see how Jayalalitha used to treat the press. She used to trash the press, absolutely. Okay, so people do not mind that a person is not speaking to press. இங்க ரவீந்திரன் துரைசாமி இருக்கான், அவன் வந்து தேவதாஸ் ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் என்ன கேப்ரியல் ஒருத்தன் இருக்கான், சாவுக்கு ஒருத்தன் இருக்கான், 10,000 பேர் இருக்கா டிவியில வந்து டெய்லி பேட்டி. சாவுக்கு சங்கர், அவன் வேற இன்னும் நிறைய பேர் இருக்கா, பேர் மறந்து போயிடுது. ஓகே, ஒரு மணி தான் கொஞ்சம் டீசெண்டா ஆஃப் லேட் பேசுறாரு, அவருக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு விஷயம், பாக்கி எல்லாருக்கும் புரியவே இல்லை, சுத்தமா புரியவே இல்லை கிரவுண்ட்ல என்ன நடக்கிறது. அவெல்லாம் சொல்லலாம். அவர் நேத்திக்கு ஐயநாதன் ஒருத்தர் வந்தார், அவரோட நான் பேட்டி பார்த்தேன். அப்சல்யூட்லி he has no fucking clue. Sorry to use a bad word, he has no clue to the ground pulse at all. ஓகே, ஸோ பேட்டி கொடுக்கலாம் அவசியம் இல்லை, பெரிய பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கலாம் அவசியம் இல்லை. What he should do, in my view, if I was his political advisor, is he should create a strong governance agenda.
ஒரு 10-15 பாயிண்ட் அண்ட் அதுல ஒரு வித்தியாசம் தெரியணும் மக்களுக்கு. இந்த 40% இருக்குங்க, 45% will go above 50% in my view, because the change varanam இந்த தடவை தமிழ்நாட்டுல மாற்றம் வரணும்னு it has gone very deep into this big ஒரு பிக் இதுல யாரு வரலனா, இந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா ஆண்கள்ல அபவ் மேல்ஸ்ல அபவ் 45 மேல ஏஜ் 50 வர மேல அவள்லாம் மாட்டின்னு இருக்காங்க திராவிட கட்சியில. மேல் ஈகோ இருக்கும் இல்ல, நான் லைஃப் லாங் ஐம் டிஎம்கே ஓட்டர், நான் திராவிட கட்சியை விடவே மாட்டேன். ஃபீமேல்ஸ்லாம் அப்படி கிடையாது. ஓகே, நிறைய அம்மா சென்டிமெண்ட் ஓடுறது, அக்கா சென்டிமெண்ட் ஓடுறது. பையன் சொல்றான், அம்மா நீ டிவி கேக்கு போட்டு போட, இந்த தடவை நீ எவ்வளவு வருஷம் நீ போடுவே, அப்பம் பேச்சை கேட்டுட்டே போட்டு போடுறேன், இந்த தடவை நான் சொல்ற பேச்சு, அந்த அம்மா சென்டிமெண்ட் ஸ்ட்ராங்கா ஓடின்னு இருக்கு. நிறைய பேர் மாறுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாற்றம் வில் ஒன்லி இன்க்ரீஸ். இதுல என்ன தடம் நடுவில் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, இஃப் ஹி ஓவர் எக்ஸ்போசஸ் ஹிம்செல்ஃப், இஃப் ஹி டஸ் டூ மெனி பிரஸ் கான்ஃபரன்ஸ், ஹி ஷுட் ஜஸ்ட் கிரியேட் a very good implementable agenda, ஒரு 10-15 பாயிண்ட், and it should be half of it should be women focused. women safety ரொம்பவே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு மக்கள் மனசுல. plus there are some issues like பாமர மக்கள் are facing the pinch. அந்த அம்மா உணவகம் something was there, அதெல்லாம் நிறுத்திட்டா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அவ்வளவு ஐடியா கிடையாது. frankly I never bothered much about TN politics, even though நான் ஜாஸ்தி நார்த் பாலிடிக்ஸ் தான் பார்ப்பேன். I am born and brought up outside Tamil Nadu. Okay, but I feel I'm a decent pollster. I have a very good record last 1 year. So thanks, Vijay. இதெல்லாம் தான் என்னோட கருத்து. ஏதாவது if anybody has anything to ask, they can ask, or you can continue your discussion. Thanks for inviting me. No problem. Thank you. Next யார் பேசுறீங்க? நிறைய பேர் ஸ்பீக்கர் வந்திருக்கீங்க, பேசுங்க. ப்ரோ கிராஃப்ட்மேன் அப்படின்ற ஐடியிலேருந்து பேசுங்க. தேங்க்ஸ். முதல்ல அந்த அவேக் ஹிந்து அந்த ஐடியிலேருந்து பேசின அந்த சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவருடைய அந்த கிரவுண்ட் நெட்ஒர்க்கு, கிரவுண்டில் போயிட்டு அவர் போட்டுட்டு இருக்க போஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அவர் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்கிறாரு தான் பிஜேபின்னு, அந்த ஸ்டாண்ட்லையும் இருக்காரு. அதே நேரத்தில் கிரவுண்டில் இருக்கிறத உண்மையாக சொல்கிறதுக்கு முதல்ல நன்றி. இன்னொன்று, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த சில விஷயங்கள் அப்படின்றது இருக்குல்ல, இப்போ அதில் வந்து இன் சம்ஹோ ஐ வாஸ் ஸ்பாட். நான் லாஸ்ட் 2-3 நாள் அலெக்ஸ் ப்ரோலேருந்து வெவ்வேறு ஆட்கள் நடத்தின ஸ்பேஸில் நான் வந்து பேசியிருக்கேன். அதில் 2 விஷயம் இப்போ பேசுனதில் நான் குறிப்பிட்டு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னீங்க. அதில் நான் கலந்துக்கிட்ட ஸ்பேஸில் பேசின விஷயங்கள், வெளியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும், மற்ற விஷயங்கள் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. கலந்துக்கிட்டு பேசின ஸ்பேசஸில் இப்போ கடந்த 3 நாளில் தளபதி விஜய் 2 அறிக்கை கொடுத்துருக்கார். முதல் அறிக்கை வந்து பொள்ளாச்சி கோவை மகிழா நீதிமன்றம் அந்த குற்றவாளிகளுக்கு அளித்த தீர்ப்பு அடிப்படையில் வச்சு ஒரு அறிக்கை வந்து கொடுத்தார். அந்த அறிக்கை கொடுத்த கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே அதை வந்து ரீட்வீட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி அவர் முக்கியமாக அவர் வந்து இந்த 90 நாட்களுக்குள் வந்து இதில் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி வந்து இந்த விஷயங்களை வந்து விரைவுபடுத்தணும் அப்படின்னு ஒரு கவர்னன்ஸ் பாயிண்ட்டை வந்து ஒரு ஆட்சி ரீதியாக மாற்றத்தை எப்படி ஏற்படுத்தணும், ஒரு பெண்கள் இஷ்யூவாக மட்டுமே நான் கருதுகிறேன். இதை கட்சி இஷ்யூவாக மற்றபடி எதுவுமே கருதாமல், அரசியலுக்குள்ளெல்லாம் போகாமல், இது பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதை இன்னும் விரைவுபடுத்துறதுக்கு, குற்றங்கள் நடக்காமல் தடுப்பதற்கு நீங்கள் குற்றவாளிகளுக்கு விரைவான தண்டனை கொடுக்கப்படும்ன்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்தணும்னா 90 நாட்களுக்குள் வர்ற மாதிரி சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கணும்னு சொன்னாங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு என் பார்வையில் நான் பார்த்த வரைக்கும், அது பெரிய ஐடிஸாக இருக்கலாம், சின்ன ஐடிஸாக இருக்கலாம், எல்லாருமே அந்த பாயிண்ட்டை மட்டும்தான் பெருசாக எடுத்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஐடியில் இருந்து மட்டும், நான் பேர் குறிப்பிட விரும்பலை, ஒரு ஐடியிலேருந்து, பாப்புலர் ஐடியிலிருந்து மட்டும் ஒரு விமர்சன கருத்தை வந்து வச்சுருந்தாங்க. விமர்சனங்கள் யார் வேணால் வைக்கலாம். விஜயாக இருக்கட்டும், விஜய் சினிமாவில் இருந்ததாக இருக்கட்டும், அல்லது தாவேக்காவாக இருக்கட்டும், விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கட்டும், எதுவுமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது. விமர்சனங்களால் வளர்ந்து வந்தவர் தான் வந்து விஜய். ஒரு விமர்சனம் எப்படி வைக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து சில வரன்முறைகள் இருக்குது. இப்போ அந்த அறிக்கையை வந்து எடுத்து தலைவா சாரி டு இன்டரப்ட், ஒரே ஒரு செகண்ட், ஒரு செகண்ட் மியூட் போட்டுக்கிறேன், எக்கோ அடிக்குது. ப்ரோ, நம்ம இந்த டாபிக் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை கடந்து என்ன செய்வோன்றத பத்தி மட்டும் பேசுறோம். இங்க நம்ம இண்டிவிஜுவல்ஸோ இல்ல ஒருத்தர் போட்டதோ அதை பத்தின டிபேட் வேணாம். நீங்க ஜஸ்ட் நம்ம பேசின டாபிக்ல வாட் வி ஷுட் டூ ஃப்ரம் நவ் அப்படின்றத அந்த பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ணிருங்க. மற்ற விஷயம்லாம் நம்ம ரொம்ப பேசிட்டோம், நிறைய பேசிட்டோம். ஸோ அதனால அதை திருப்பி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண வேணாம் ப்ரோ. நீங்க வாட் ஃபார்வர்ட் என்ன இப்போ அதுல இருந்து அந்த பாயிண்ட் அதுல மட்டும் பேசுவோம். ஓகே ப்ரோ, ஆக்சுவலி நான் அதில் சொல்ல வந்தது என்னன்னா, வி ஆர் இன் த கைண்ட் ஆஃப் பெர்செப்ஷன் லாஸ். என்னன்னா, இங்கேருந்து தேவையில்லாத இந்த மாதிரி குரல்கள் எழாத வரை நம்ம ஃபோக்கஸ்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
இங்கே வேலை பார்க்குற சின்ன ஐடிஸாக இருக்கட்டும் பெரிய ஐடிஸாக இருக்கட்டும். இப்போ விஜய் கொடுத்த அந்த 2 அறிக்கையில் வக்பு போர்டு பற்றி பெருசாக பேசலன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் வக்பு போர்டு அறிக்கை பற்றி நம்ம ரொம்ப சிறப்பாக அதை வந்து பாப்புலரைஸ் பண்ணியிருக்கோம். விஜய் வந்து தமிழ்நாடு அரசை வந்து கேள்வி கேட்குறாரு, நீ ஏன் வந்து கேரளா அரசு சிஏஏ சட்டத்தில் போயிட்டு மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக போய் நின்ன மாதிரி இந்த சட்டத்தில் நீவே நிற்கலை அப்படின்ற கேள்வியை விஜய் கேட்குறாங்கிறத நம்ம வந்து பாப்புலரைஸ் பண்ணியிருக்கோம். அதில் யாருமே வந்து தடம் மாறவே இல்லை. ஒரு சிங்கிள் ஃபோக்கஸ்டாக ஒன் யுனைடெட் ஆர்மியாக அதை வந்து அந்த கருத்தை வந்து நம்ம பாப்புலரைஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுக்குள்ளே இருந்து விமர்சனம் வைக்கிறேன், வேறு எதுவும் வைக்கிறேன், எனக்கு தனிப்பட்ட வகையில் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி யாரும் கருத்து சொல்லாதனால ஃபோக்கஸ்டாக போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு நடிகர் அவர்களுடைய மகள் வந்து பதில் போடுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம். அதில் கூட நாம வெற்றி தான் அடைஞ்சிருக்கோம். நீங்க பாருங்க, ஒரு விஜயையும் இன்னொரு நடிகரையும் ஒப்பிட்டு முதல் நாள் வந்து அந்த நடிகரோட மகள் வந்து ஒரு பதிவு போடுறாங்க. போட்டுட்டு அவங்க டெலீட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. சார் நீங்க டெலிட் பண்ணிட்டு போடுறது நம்மளுக்கு வெற்றின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனா டெலிட் பண்ணிட்டு போறது வெற்றி கிடையாது. அதை விட வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு இவனுங்களை வேற விதமா ட்ரிகர் பண்ணா டெய்லி அவங்க ஒரு போஸ்ட் போடுவாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் பாப்புலரைஸ் பண்ணிட்டோன்னு. அந்த பாப்புலரைஸ் பண்ணிட்டோன்றதுல வந்து பாப்புலரைஸ் பண்றது மட்டும் பத்தாது. நம்ம அதே கேள்வியை வந்து அவங்கள வந்து பதில் சொல்ற இடத்துல தள்ளணும். அது வந்து இன்னும் பத்தாது. சோ அதை இன்னும் அதிக லெவல்ல பண்ணி அதை தான் நம்ம முன்படுத்தணுமே தவிர, இந்த லேடிக்கு வந்து போய் ரிப்ளை பண்றதோ இல்ல அவங்கள பாத்தியா நிறைய பேர் கேள்வி கேட்டு டெலீட் பண்ணி வச்சிட்டோமோ, இது நம்மளுக்கு விக்டரியே கிடையாது. அவங்க டார்கெட்டே கிடையாது நம்மளுக்கு. அததான் நான் திருப்பி சொல்ல வரேன். நம்ம இவங்கள மாதிரி ஆளுகளை எதிர்த்து இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா இல்ல ப்ரோ, அதுல ஒரு மெயின் சின்ன ஆளுகளை விஷயம் நம்ம எதிர்க்க முடியாது. இல்ல, நான் அதுல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்போ அந்த நடிகருடைய மகள் வந்து ஒரு பதிவை போட்டுட்டு அது அப்படியே இருந்தது பதில் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதை மட்டும்தான் ஊடகங்களில் செய்தி ஆக்குவான். இப்போ அதே பதிவை அவங்க டெலீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இது எடுத்து போடுறேன், அந்த பதிவை அவர் நீக்கி விட்டாருன்னா மற்ற செய்தி சேனல் எடுத்து போடுறான். புரியுது இல்லையா? அப்போ அதுலயும் ஒரு புரியல என்ன சொல்றேன்னா, அப்சர்வ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் அது எக்கோ அடிக்குது. அதாவது நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த நடிகைய வந்து டெலீட் பண்ண வைக்கணுமோ இல்ல அந்த போஸ்ட் அப்படியே இருந்தா, அந்த போஸ்ட் அப்படியே இருக்கிற போது ஏன் நிறைய பேருக்கு தெரியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ரியாக்ட் பண்றதுதான். ஊடகமும் இன்னைக்கு அவன் கையில தான் இருக்கு. அவங்கள டெலீட் பண்றதையும் அவன் நியூஸ் ஆக்குவான். அதை டெலீட் பண்றது கூடயே வந்து இவங்களாம் தான் டெலீட் பண்ணி வச்சாங்கன்ற ஒரு பெர்செப்ஷனை கூட அவன் கிரியேட் பண்ணலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பதிவு அவங்க போட்டது வெளியில பெருசா தெரிஞ்சுதா, அவங்க டெலீட் பண்ணது பெருசா தெரிஞ்சிருக்குமான்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த போட்டதுதான் தெரிஞ்சிருக்கும். அவங்க டெலீட் பண்றது அங்க செய்தியே கிடையாது. டெலீட் பண்ணாலும் அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு அவங்கள மாதிரி ஆளுகளை நம்ம டச் பண்ணாம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 பதிவு போட்டுட்டு 4வது பதிவு எவனுமே நம்மளுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு ஓஞ்சு போயிடுவாங்க. அதுதான் நம்மளுக்கு விக்டரியே தவிர, இந்த மாதிரி அல்லு சில்லுங்களுக்கு எல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணி அவங்கள அதை டெலீட் பண்ண வைக்கிறதோ இதுவும் நம்மளோட இதுவே அஜெண்டாவே கிடையாது. நம்ம ரேடார்லயே கிடையாது ப்ரோ. அது என்னதான் நீங்க இல்ல, நான் அதை ஒத்துக்கிறேன். நீங்க சொல்ற பாயிண்ட் முழுமையா நான் ஒத்துக்கிறேன். நான் அதுல இருக்க ஒரு சின்ன பெர்செப்ஷன் லாஸ் மட்டும் தான் குறிப்பிட்டு காட்ட விரும்புறேன். இது நம்மளுடைய வேலை நிச்சயமா கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஃபோக்கஸ்டா 95% இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் விஜய் ஒரு அறிக்கை கொடுக்குறாரா, அவர் என்ன பாயிண்ட் சொல்றாருங்கிறத முதன்மைப்படுத்துறதுல தான் வந்து எல்லாருமே வந்து வேலை பார்க்குறாங்க. மற்றபடி இங்கே வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து சில நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2-3 நாள் பேசின ஸ்பேசஸில் கூட அதை குறிப்பிட்டிருந்தோம். இப்போ ட்ரேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில் இருந்து அவர் டிவிகே ஒர்க் ஃபோர்ஸ்னு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடங்களில் செய்யக்கூடிய களப்பணிகள் வந்து டெய்லி போஸ்ட் போடுறாரு. இப்போ அதெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் வந்து ரீட்வீட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்கேஜ்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்கள் முதல்ல கேட்டிங்க இல்லையா, இதை வந்து எப்படி இது பண்ணலாம், களத்தில் நடக்கக்கூடிய பணிகளை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது த்ரெட் கிரியேட் பண்ணலாமா, என்ன பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்களே, அதுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி சில பேர் வந்து 2-3 இது எல்லாமே நடந்ததே ஒரு 2-3 நாள் 4-5 நாளைக்குள்ளே தான். ஏன்னா நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ்லேருந்து உடனடியாக யாரோ ஒருத்தர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, அதுக்கு மற்றவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரு விஷயங்கிறது வந்து இந்த ஒரு பெரிய அளவிலான எண்ணிக்கையிலான எல்லாரையும் வந்து ஒருங்கிணைத்து அவர்களை முறையாக சரி பண்ணுறதுங்கிறது உண்மையிலேயே நடக்காத காரியம். ஏன்னா திமுக வந்து என்ன பண்ணுதுன்னா, பெய்டாக ஒரு 100 பேரை வச்சுக்கிட்டு நமக்கு எதிராக கத்த விட்டு குறைக்க விட்டுட்டு இருக்கு. அதை செய்கிறதுக்கும்
அன்ஆர்கனைஸ்டா நம்ம ஒண்ணா இருந்து ஒரு விஷயத்தை எதிர்கொள்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி நீங்க சொல்ற கருத்து இருக்கு இல்லையா, ஒருத்தர் விமர்சனம் வந்து போடுவாரு, அதுக்கு கீழே போய் பதில் சொல்லாதீங்க அப்படின்றத விட, விமர்சனம் போடக்கூடிய நபர்களை வந்து உங்களை போன்றவர்கள் அவங்களோட கான்டாக்ட்ல இருக்கீங்கன்னா அவங்கள கட்டுப்படுத்துங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி விமர்சனத்தை உங்களுக்கு கான்டாக்ட் இருந்தால் நேரடியாக சொல்லுங்கள். இல்லைனா விமர்சனன்ற பேரில் தலைவருடைய அறிக்கையை திசை மாற்றாதீங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஒரு கருத்து விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா அவங்க திருப்பியும் வந்து நான் செஞ்சது சரின்னு நிற்கிறாங்களே தவிர இல்லை கரெக்டு நான் வந்து இல்லை சின்ன தப்பு பண்ணியிருக்கேன் தான் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனம் வர மாட்டேங்குது. அப்போது நீங்கள் விமர்சனம் வைப்பீங்க தலைமையை நோக்கி, நாங்கள் உங்களை பற்றி விமர்சனம் வைக்கக்கூடாதா? இந்த கேள்வி வந்து ரொம்ப இயல்பாக எழும். அதனால் வந்து நான் சொல்கிறேன், இதை அது போன்ற நபர்களே நீங்கள் பேசுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஃபார் த ரெக்கார்ட் மட்டும் பதில் சொல்லிக்கிறோம். இது வரைக்கும் இந்த பிரச்சனைகளை இந்த விஷயங்களை கொண்டு போய் சேருங்கன்னு சொல்ற விஷயங்களை விட இந்த மாதிரி எதிர்கருத்து வைக்கிறவங்க இல்ல இந்த மாதிரி வேணான்னு சொல்றவங்க இவங்க எல்லார்கிட்டயுமே தனிப்பட்ட முறையில நான் மட்டும் இல்ல பொறுப்புல இருக்கவங்களும் நிறைய விஷயங்கள் இது பண்ணிருக்காங்க. நான் யாரையும் இப்போ நீங்க ரீசெண்டா நடந்த விஷயத்தை பத்தி நான் பேசல, பொதுவா பேசுறேன். அவர்கிட்ட நம்ம எந்த ஒரு யாரும் வந்து ரீச் அவுட் பண்ணல, அந்த மாதிரி பேசல. நம்ம அவரை தவிர்த்துருவோம். அவரை தவிர இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே நம்ம வந்து தனிப்பட்ட முறையில நானோ இல்ல நம்ம இங்க இருக்கிற பசங்களோ இல்ல பொறுப்புல இருக்கவங்க நிறைய பேரை ரீச் அவுட் பண்ணி பேசி பார்த்துட்டோம். பட் அவங்களோட நம்பிக்கைங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. அத வந்து கரெக்டா தப்பா அதை பரிசீலனை பண்ணி பார்த்து அதுல ஜட்ஜ்மெண்ட் சொல்ற அளவுக்கு நம்மள நேரமும் கிடையாது. அதை நம்ம வந்து இன்வாலிடேட்டும் பண்ண முடியல. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க அதை செயல்படுறாங்க. நம்ம நம்பிக்கை, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி இது நம்ம நம்பிக்கையை நம்ம போயிடுவோம். இங்க யாருமே எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதுன்னு கிடையாது. கேள்வி எல்லாம் கேளுங்க, அந்த ஒரு அப்யூசிவ் லெவல் அந்த மாதிரி யாரும் போயிட வேணான்றதை மட்டும் தான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிறோம். சோ அதனால சொல்லுவோம், கேட்கறவங்க கேட்டுக்கிட்டோம். தளபதி சொல்லுவார்ல, எப்பவுமே சொல்றேன், ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேட்டுக்கோங்க, இல்லாட்டி அதுக்கப்புறம் அது உங்க இஷ்டம் அப்படின்னு வரல. அந்த அந்த மோட்ல தான் நம்ம இருக்கணும். தலைவரும் அதான் விரும்புவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு என்ன வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. என்ன தலைவர் வந்து நீ சொல்றதை கேட்கணும் அப்படின்லாம் இல்ல. நம்ம ஒரு விஷயம் உணர்ந்து நம்ம அதன்படி நடக்கிறோம். ஸோ ஒரு நாள் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் we have to wait. We can't force anyone to do anything. ஸோ அதான் சொல்லிக்கிறேன். அடுத்தது பேசுங்க. ஆட்டோக்கார் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு, பேசிட்டோம். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம பாலிடிக்ஸ்ல வந்துட்டு எதுக்குமே இன்ஸ்டண்டா ரியாக்ட் பண்ணாம இருந்தாலே போதும். நிறைய பசங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்ஸ்டண்டா ரியாக்ட் பண்ணிடுறாங்க. அந்த இதுதான் வந்துட்டு நல்லதோ கெட்டதோ அதை வந்து மக்கள் பிரச்சனையை இன்ஸ்டண்டா கொண்டு போய் சேர்க்கறது வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம், அவன் அதை சொல்லிட்டான் இவன் அதை சொல்லிட்டான், அது உண்மையா இருக்குமோ இது உண்மையா இருக்குமோ, அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாம வந்துட்டு இன்ஸ்டண்டா அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து முடிச்சுட்டு இருக்காரு இங்க ஒரு மெயின் பிரச்சனையை பாக்குறேன். மற்றபடி இந்த உள் கட்சியில உள்ள இருக்கிற சின்ன சின்ன சலசலப்பு இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா இதே நாளைக்கு வந்து தளபதி மதுரைக்கு வரான்னு தெரிஞ்சா ஒட்டுமொத்த கூட்டமும் ஒன்னா நின்று அவரை கொண்டாடிட்டு தான் இருக்க போகுது. அதனால இது எனக்கு பெருசா தெரியல. வேற நான் இந்த ஒரு விஷயத்தான் சொல்லுன்னு நினைச்சிருந்தேன். எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் யோசிங்க. நான் ஏற்கனவே ஒரு இன்ஸ்டன்ட்ல வந்து இதை பதிவு போட்டிருங்க. இந்த சச்சின்ல தளபதி சொல்றதுதான், அவர் அப்படி பண்ணிருப்பானா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தளபதி அப்படி பண்றவரா, இதெல்லாம் யோசிச்சு இன்ஸ்டன்டா ரியாக்ட் பண்ணாம யோசிச்சு அதை தூக்கி போடணும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அடுத்து மற்றபடி இன்னொரு விஷயம், நமக்கு வந்துட்டு இல்ல நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கலன்னா எதுவும் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் இங்க கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஃபேன் ஃபைட் போடுறப்போ 100 ஐடியில ஒரு ஐடியா தெரிஞ்சேன்னா, இப்போ அரசியலுக்கு பாலிடிக்ஸ் பேசுறப்போ 1000 ஐடியில ஒரு ஐடியா தெரியல. ஆனா இதனால வந்துட்டு எனக்கு உண்மையிலே வந்துட்டு சந்தோஷம் தான். நான் அண்ணனுக்காக சண்டை போடுறதுக்கு இன்னும் ஒரு 1000 பேர் வந்திருக்காங்க, அவருக்காக 1000 பேர் கூட நிற்கிறாங்க அப்படிங்கிறது சந்தோஷமா தான் இருக்கே தவிர எனக்கு இதுல வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்க வந்துட்டு நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கல, உங்களை வந்துட்டு இது பண்ணாம அவரோட வெற்றியை மட்டும் நீங்க மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. மத்த எல்லாருமே எல்லாம் பேசிட்டாங்க. மான்ஸ்டர் பேசுறீங்க. ஹாய். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் வைஸாகவும் இல்லை கொரி ஆர் டிப் ஆர் அட்வைஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் மெயினாக சொல்ல வந்தது என்னென்னா, இங்கே வந்து ஒரு டீம் ஃபார்மேஷன் ஆகி தளபதிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு டே பேசிஸில் நிறைய எஃபோர்ட் போட்டு எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஆஃப்லைன் ஆன்லைன். தே ஆர் ஸ்பெண்டிங் சம்டைம்ஸ், தே ஆர் நாட் ஹேவ் சம் மிஷின்ஸ் டு ஒர்க். இண்டிவிஜுவலாக எல்லாருமே அவங்களுக்கான எஃபர்ட்டை போடுறாங்க. பிகாஸ் தே லவ் தளபதி, தே நீட் தளபதி டு கம். இந்த எஃபர்ட்ஸில் தான் முக்கால்வாசி பேர் இங்கே வந்து இதுக்கு மிகப்பெரிய ஹோப். ஸோ வி ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் பெரிய 2 கட்சிக்கு எதிராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க் கிடையாது. டெய்லி பேசிஸில் இட்ஸ் வெரி ஹார்ட். அவரும் அந்த டிசிஷன் எடுத்து தான் இப்போது கட்சி தொடங்கி வந்திருக்காரு.
அவரு நம்மள நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, உங்களை நம்பி தான் வரேன் நண்பா அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு டெப்த்தான வேர்ட்னா, ஹி பிலீவ்ஸ் பிளைண்ட்லி. நம்மள பிளைண்டா அவர் பிலீவ் பண்றாரு. அந்த பிலீவை நம்ம தான் யூனிட்டியா காட்டணும். உங்களுக்கு எல்லா விஷயமும் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, அவைலபிளா இருக்கு. தட் மீன்ஸ் கருத்து சொல்லலாம், உங்களுக்கு தோன்றதை நீங்க இன்ஃபர்மேஷனை போடலாம், உங்களுக்கு தோன்றதை நினைக்கிறத எல்லாமே பண்ணலாம். எல்லாம் அதுவும் இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் இருக்கிறப்போ இட்ஸ் லிட்ரலி வெரி ஹார்ட். இங்க நம்மளுக்காக வந்தவரை அவரை பத்தி போடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிச்சு போடுங்க. கருத்துக்கள் 1000 இருக்கும். உங்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே 1000 கருத்து இருக்கும். இங்க யூனிட்டியா ஃபார்ம் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். அந்த யூனிட்டியை பிரேக் அவுட் பண்ற மாதிரி விஷயம் உங்களுக்கு கருத்தா இருந்தா தயவு செஞ்சு அது வந்து உங்க ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல சொல்லாதீங்க. ஹாவ் அ டிஸ்கஷன் வித் யுவர் கொலீக்ஸ் ஆர் வாட் எவர் த ஃபெலோ பர்சன்ஸ். டிஸ்கஸ் பண்ணுங்க, ஹாவ் அ கான்வர்சேஷன், வாட் இஸ் கோயிங் ஆன் அண்ட் வாட் வி வாண்ட் டு டூ ஆன் திஸ். அந்த மாதிரிலாம் கொண்டு போங்க. ஈவன் இஃப் யூ டோன்ட் அக்ரி வித் திஸ் அப்படின்னா நான் பரவாயில்ல, கட்சிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை பேசாமையே விட்டுட்டு போயிடுங்க பிளாட்ஃபார்மில். டோன்ட் திங்க் தட் யூ ஹாவ் சம் ஸ்ட்ராங் கண்டென்ட் ஐ வாண்ட் டு புட் அண்ட் கிரியேட் அ ட்ராமா நினச்சி போட்டு இந்த கட்சிக்கும் அவருக்கும் கலங்கத்தை உண்டு பண்ணாதீங்க. இது ரொம்ப கஷ்டமான செயல். கட்சியை ஆரம்பிக்கிறது, அந்த கட்சியை நடத்துறது, இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம். அந்த மனுஷன் அங்கே நம்மளுக்கு தெரியாமல் நிறைய கஷ்டத்தை டெய்லியும் அனுபவிச்சுட்டு பார்த்துக்கிட்டு அதை சகிச்சுக்கிட்டு இருக்காரு. பிகாஸ் ஆஃப் திஸ் ராஜா வாழ்க்கை வாழ வேண்டிய மனுஷன் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னா, நம்மளை நம்பி வர்றாருன்னா இதுதான். அதை வந்து தயவு செஞ்சு ஸ்பாயில் பண்ணுற மாதிரி உங்களோட கருத்துக்களை இருந்தால் அதை தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. அதை வந்து உங்கள் லைக் நீங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸ் யார்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணி அதை நீங்கள் கண்டெம் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதங்கத்தை நீங்கள் தெரிவிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் யூனிட்டியாக ஃபார்ம் பண்ண சோஷியல் மீடியாவில் போட்டு அதை டைவர்ஷன் பண்ணிங்கன்னா இட்ஸ் வெரி ஹார்ட். ஒருத்தரை வந்து நீங்கள் ஈஸியாக பேச முடிஞ்சிடும். ஒருத்தரை யாரான வேணால் கை காமிச்சு ஈஸியாக பேசவும் முடியும், திட்டவும் முடியும். ஆனால் எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? 30 வருஷம் உழைப்பு, கட்சியில் 2 வருஷம் உழைப்பு. இந்த கட்சிக்காக உழைச்சவங்க நைட் பகலாக உழைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? பொதுச் செயலாளர் வந்து பேசும் போதெல்லாம் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம்ஸ் அண்ட் டேக்ஸ். ஓகே, டே அண்ட் ஹார்டாக ஒர்க் பண்ணுற ஆன் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்களோட கஷ்டம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அவங்க பார்க்காத வேலைகளா இல்லை அவங்க பார்க்காத விஷயங்களா? we can sit and put and content on the social media. நீ கிரவுண்ட் ஒர்க் போனால் தான் தெரியும். நான் தளபதிக்கு பேனர் கட்டியிருந்தா தான் தெரியும் அது கஷ்டம். அங்கே உட்காந்தா நீ ஒரு இடத்துல உட்காந்து கட்டியிருந்தா தான் தெரியும் அந்த ரியாலிட்டியும் அந்த அந்த ஹார்ட் ஒர்க்கும். வி வாண்ட் டு ரெஸ்பெக்ட் தட், ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் த காய்ஸ் ஹூ கம்மிங் இன் டு திஸ். அதனால் நீங்கள் இருக்கிற உங்கள் கோபத்தையும் உங்களோட மனசாபத்தையும் நான் தெரிவிக்கிறதுக்கு எனக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குது. நான் அதனால் என்ன வேணால் போடுவேன்றதோட அதுக்கு முன்னாடி நம்மளுக்காக வந்து இந்த கட்சி தளபதி அந்த மனுஷனை யோசிச்சிங்கன்னா ஐ திங்க் யூ பீப்புள் வில் அவாய்ட் தட். ஸோ ஸ்டே யுனைட்டி தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் ஒரு மாதிரி ஒன்று வேலை செய்யுங்க. எல்லாருக்கும் கருத்து இருக்குது, எல்லாரும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஈகோ கிளாஷாக வேணாம். நம்ம ஆக்சுவலாக ஒரு ஈகோ இல்லாத மனுஷனுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமே. சொல்ல போனால் 0% ஈகோ. இஸ் ஈகோ உள்ள சினி ஃபீல்ட்லேயே அவர் ஈகோ இல்லாமல் இருக்க மனுஷன். இஸ் லைக் எ பேபி மேன். அவருக்காக ஒர்க் பண்ணுற நம்ம எல்லாமே தயவு செஞ்சு அதை விட்டுட்டு ஸ்டே டு யுனைட்டி. ஒன் திங், வி வாண்ட் தளபதி டு வின். ஸோ ஒர்க் ஃபார் தட். தட்ஸ் ஆல் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. யுனைட்டி அடுத்து பேசுங்க. Yes, bro. Thank you for this opportunity, bro. Actually, எனக்கு ஒரு 2-3 பாயிண்ட் தான் இருக்கு, ஜாஸ்திலாம் இல்லை, சீக்கிரமா முடிச்சிடலாம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவேக் ப்ரோ சொன்ன மாதிரி தான். என்னோட கான்சன்ட்ரேஷன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஆக்சுவலி எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரெஸ்ஸை நீங்க டீல் பண்ணா மட்டும்தான் அரசியல் பண்ண முடியல. அப்படி கிடையாது. மக்களை நோக்கி நம்ம போறோம், மக்களுக்காக வேலை செய்யறோம். ஸோ அதனால எல்லா ரீச்சுமே நமக்கு தானா கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கிற ஐடி விங் மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராங் ஐடி விங்குமே கிடையாது. அப்படின்ற பட்சத்துல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நம்ம தலைவர் கொடுக்குறாரு கொடுக்கல, அவர் என்ன நின்னாலும் அந்த ப்ரெஸ்ன்ற ஒரு விஷயத்தில் வரும்போது நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து தலைவர் என்ன பண்றாரோ அது கண்டிப்பா 100% சப்போர்ட் கொடுக்குறோம். அதுக்காக நம்ம கட்சிக்குள்ளேயே ஒரு கருத்து எழுந்தாலும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தலைவர் கொடுக்கவே மாட்டாருன்னு ஒரு சின்னதா யாருக்கெல்லாம் தோணுச்சுன்னா கூட கண்டிப்பா தலைவர் அந்தந்த உரிய நேரத்துல எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணுவாரு. அவருக்கு தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா இவ்வளவு பொறுமையா இந்த சினிஃபீல்ட்ல இருந்து இவ்வளவு வெற்றிகரமா வந்திருக்கிறவருக்கு
அதுவும் உற்று நோக்குவார். அதுவும் இல்லாம இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியான காலம் இருக்கு தேர்தலுக்கு அடுத்த வருஷம் போது. ஸோ கண்டிப்பா எல்லாமே எப்படி எப்படி டீல் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அதனால அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் நான் அது தலைவருக்கு பின்னாடி அவர் கொடுக்குறாரு கொடுக்கல, எப்படி இருந்தாலும் அவர் பின்னாடி நிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரிசர்ச். ஒண்ணுமே இல்லை, இப்போ ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி நமக்கு ஒரு இன்னும் நிறைய நல்ல ஒரு டீம்லாம் ஃபார்ம் பண்ணலாம், நிறைய கருத்து கிடைக்கும். ஸோ ஆப்போசிட்டை ஸ்ட்ரக் பண்ண வைக்க முடியும். ஒருத்தர் தான் பண்ணணும் இல்லை இவங்க தான் பண்ணணும்னு கிடையாது. எல்லாருமே ரிசர்ச் பண்ணா கூகுள்ல கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான ரிசர்ச் எடுத்து அப்போசிஷனை லாக் பண்றதுனால கண்டிப்பா நம்மளோட ஐடி விங்க பார்த்து அவங்களுமே பயப்படுவாங்க. இவ்வளவுதான் விஷயம். தேங்க்யூ. ஓகே ப்ரோ. அடுத்து வேற நிவாஸ் ப்ரோ, தினேஷ் ப்ரோ, சிவா, இமானுவல், வேற யாருக்காவது இருக்கா சொல்றதுக்கு? கேக்குதுங்களா ப்ரோ? கேக்குது ப்ரோ, இப்பதான் நான் ஆரம்பத்துல இருந்து பசங்க கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம், நீங்களும் பாத்தீங்கன்னா, அதாவது நீங்களும் பேசிக்காவாச்சும் அரசியல் படிங்க. அரசியல்னா இங்க நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஹிஸ்டரியை படிக்க சொல்ல. ஆனா வந்து நான் இந்த என்னன்னு சொல்றது, இங்க இங்க இயல்பாவே எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா. இங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றது, இன்னொன்னு இன்னைக்கு மீடியா யாரு கையில இருக்கு, ஜேர்னலிசம்னா என்ன, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா. அதுவும் இல்லாத ஒரு ஏற்கனவே ஒரு ஹீரோக்கெல்லாம் இங்க நடந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இங்க பிரஸ் மீடியா அதெல்லாம் பேச வச்சு அவர் எந்த அளவுக்கு வந்து இது பண்ணி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இவரு என்ன சொல்றது, தளபதி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் உதர்க்கமா கேள்வி கேட்டா, அதாவது கேள்வி கேட்டவங்க யாருன்னே தெரியாது, எந்த மீடியான்னே தெரியாது. ஏதாவது சந்து போட்டு யூடியூப் ஏன் கொடுத்துறீங்க, நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு இங்க அபத்தமா தான் நிறைய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ல ஒரு போல் கண்டக்ட் பண்றதுல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா தான் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னீங்களா. அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி மட்டும் கிடையாது, வேற என்னென்ன கட்சி இருக்கோ அந்தந்த கட்சிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சமரசத்துல தான் ஒரு இதுலதான் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்காங்க புரியுதுங்களா. ஸோ இதே பாத்தீங்கன்னா எதுக்காக சொல்றேன்னா, இப்போ வந்து இப்ப தந்தி டிவி இருக்காங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக கிட்ட வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு சப்போர்ட்டா இது பண்றோம்னு சொல்லிட்டு நமக்கு அட்டாக் பண்ணாங்கன்னு அப்படி மட்டும் கிடையாது. ஈவன் ஜெயா டிவியா இருக்கட்டும் இல்ல வேற எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு அகைன்ஸ்ட் இருக்கு. சும்மா ஒரு சில அப்டேட் சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன சொல்றது, இந்த மதுரையில மாநாடு நடக்குது, அங்க நடக்க போகுது, இங்க வந்து மீனவர் போராட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் முன்னாடியே சொல்றாங்க. அவங்க வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இது பண்றாங்கன்னு கிடையாது. இதுலேயே அறிவிக்கப்படாத விஷயங்களாகவும் சரி, நிறைய ரூமர்களாகவும் சரி, விஷயங்கள் வந்து இவங்களா பிரேக் பண்ணி விட்டு இன்னொன்று கேட்டீங்கன்னா, அது ஆரம்பத்துல இருந்தே இவங்க வந்து நரேட்டிவ் செட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஓகேங்களா. இவங்க கிட்ட போயிட்டு அதாவது தளபதி வந்து ஒரு பிரஸோ இல்ல நீங்க வந்து கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன்ற மாதிரி அவங்க என்ன இருந்தீங்களா. அதாவது முதல்ல கேள்வி கேட்கறவங்களுக்கு தகுதி இருக்கான்றது புரியுதுங்களா. அதாவது என்ன சொல்றது, ஒரு நீ ஏன் பதில் சொல்லலன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கறானுங்களா, முதல்ல உனக்கு என்னடா கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இருக்குன்ற மாதிரி. நான் அந்த மாதிரிதான் இப்ப இருக்க மீடியாவை பாக்குறேன். தளபதி அவரு பேச வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட ஓகேங்களா, அது வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அவரு அதுக்கான என்ன சொல்றது, அவரோட கருத்துக்களா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எப்படி சொல்றது, இப்ப அதான் சொல்றேன், இப்ப திமுக காரன் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னீங்களா, அவன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக காரன் தான் கேள்வி கேட்டிருக்கான். சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஊழல் பண்ணலையான்னு கேட்பான். இதே அதிமுக காரனை கேள்வி கேட்டா திமுக நீங்க ஊழல் பண்ணலையான்னு கேட்பான். ஆனா புதுசா வர்றவங்க கிட்ட வந்து அவங்க கேள்வியே கேட்க முடியாது. தளபதி வந்து ஆனா தளபதி அளவுக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது மேசிவா ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு பெருசா இது பண்ணி கரைபடியாத கரங்கள் வந்து இவங்க பார்த்தே இல்லை. அதனால என்ன ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணலாம், என்ன இது பண்ணலாம், இவங்களை எங்க டம்மி ஆக்கலாம். ஸோ அந்த இதுலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லியும் ஆளுங்கட்சியால ஒரு ஹேஷ்டேக், அதாவது தற்குறி முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு, அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஊழல் பத்தி கேட்போம், உங்களோட இவ்வளோ என்ன சொல்றது 70 ஆண்டு கால கட்சின்றாங்க, அதுல நீங்க கேலரி பாத்தீங்கன்னா என்ன சொல்றது நிறைய மூக்க பொத்திக்கிட்டு தான் போக முடியும் ஓகேங்களா. அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா நிறைய அவங்களோட வரலாறு அவங்களோட பின்னணியா இருக்கு. அவங்க மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஆப்போசிட்
அதிமுகவா இருக்கட்டும், இன்னொன்னு மதவாத அரசியல் பண்ற பாஜகவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீப்புளுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம ஃப்ரெஷ்ஷா வரும் ஜனங்க வந்து ஒரு வார்த்தை என்ன சொல்றது, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமேன்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்க, இல்ல இவங்களுக்கு அனுபவம் இல்ல, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க இன்னும் ரசிகர் மனப்பான்மையில தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய இவங்க பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது விஷமிகளை நிறைய பாத்தீங்கன்னா பறக்க விட்டு இது பண்ணி ஃபேக் நரேட்டிவ் நிறைய செட் பண்ணி இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாத நமக்குள்ளாரே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கேக்குதுங்களா? ஹலோ. கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே. யாருமே அதான் நமக்குள்ளாரே பாத்தீங்கன்னா நிறைய பேரை கூட அவங்க செட் பண்ணி அனுப்பியிருக்கலாம். ஓகேங்களா? அதனால நம்மளே பாத்தீங்கன்னா கூட இப்ப ரொம்ப நல்லா பழகிட்டு இருந்தாங்க, ரொம்ப நாளா நல்லா பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா நமக்கு அகைன்ஸ்டா போறாங்கன்னு கூட அது அப்படி கூட நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தான் முக்கியம். என்ன ஒண்ணு நீங்க என்ன சொல்றது, நான் சொல்ற கூட நீங்க இது பண்ணாதீங்க, என்ன சொல்ற நம்பணும் இது பண்ணணும் எந்த அவசியமே இல்லை. நீங்க வந்து நடக்கிற விஷயத்தெல்லாம் பாருங்க. ஒருத்தவன் டிஎம்கே சப்போர்ட்ரு, ஒருத்தவன் ஏடிஎம்கே சப்போர்ட்ரு, இல்ல வேற ஒரு கட்சி சப்போர்ட்டு, அவன் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக நம்ம கட்சி ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக அவனுக்கு என்ன என்ன வேண்டியது இருக்கு, அவனுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஸோ அவனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபேக் நரேட்டிவ் இந்த மாதிரிலாம் செட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதை நம்ம தான் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு, ஓகே இவன் வந்து யாருக்காக பேசுறா, இவனோட பேக்ரவுண்ட் என்ன, இவனோட என்ன சொல்றது, அது ஒரு பகுத்தாய்வு. அதுதான் நம்ம வந்து அந்த மாதிரி கருத்துக்கள் தான் எடுத்துக்கணும். இல்ல எனக்கெல்லாம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படி அப்படின்னா நம்ம தலைமையில சொல்றதை மட்டும் கேட்டுக்கிட்டு நீங்க போங்க. ஓகேங்களா? மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்களா அதான் சொல்றேனே, எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் இருக்கும். ஓகேங்களா? எல்லாருமே இங்க ஆசை ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி பேசுவாங்க. உடனே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கேக்குதுங்களா? உடனே பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா ஜெயிக்க வைக்கலாம் தளபதிய. என்ன சொல்றது, எந்த கட்சியில இருந்து ஜாயின் பண்றாங்க, எந்த கட்சியில இருந்து ஜாயின் பண்றாங்க, இவங்க தான் குறுக்கல நிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தர நரேட்டிவ் எவ்வளவு தர இது பண்ணி நிறைய பேர் பாத்தீங்கன்னா நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஆனா செட் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் கட்சிக்காரனா இருப்பான். ஒன்னு எதிர்கட்சியா இருப்பான், இல்ல ஆளுங்கட்சியா இருப்பான். தளபதி வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனா இருப்பான். அந்த மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதாவது நமக்கு எதிரி வந்து நமக்கு நல்லது சொல்லுவானா? ஓகேங்களா? அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இங்க அது அவங்க பேசுறதுக்கெல்லாம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேணாம். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஒர்க் தாங்க இதுக்கு அப்புறம் போயிட்டு இருக்கு. ஒரு பில்டிங்னு ஒரு கோட்டை ஒன்று கட்டுறதா இருந்தா பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல இருந்து கட்டணும். அது அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் ஒர்க்ல இருந்து அந்த எப்படி சொல்றது, இந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் எங்க சொன்னாங்க பாத்தீங்களா, ஏஜென்ட், அவங்களோட இதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கான வேலைகள் கட்டமைப்புகள் அந்தந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எதுவுமே பாத்தீங்கன்னா முடியாது. ஸோ ஏன்னா இவங்க வந்து இஎம்ஐ இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்கங்க கணிசமான முறையில பாத்தீங்கன்னா கவுன்சிலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, மக்கள் நற்பணி மன்றம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்கும் எப்படி சொல்றது, இவங்களுக்கு மக்களோட ஆதரவு இவங்களுக்கு பெருசா இருக்குன்னு வைக்கலாம். அந்தந்த கேண்டிடேட்ஸ்க்கும் லோக்கல்ல அந்தந்த என்ன சொல்ற கிரவுண்ட்ல இருக்க கேண்டிடேட்ஸ்க்கும். ஸோ அப்போ இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அதுதான் இது பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிளாங்கா தெரியும், என்னடா இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணலையே. அதாவது டெய்லியும் பாத்தீங்கன்னா இப்ப சீமான் அண்ணன் இருக்காரு, இல்ல இதுக்கு முன்னாடி பாஜக தலைவர் இருக்காரு, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லியும் இப்போ நியூஸ் சேனல்ல கேட்டா நான் பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு கோமலித்தனம் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒண்ணு பேசியிருப்பாங்க, நாளைக்கு வேற ஒண்ணு பேசியிருப்பாங்க. அவங்களெல்லாம் டெய்லி மீடியாவை பார்க்கணும்னு ஒரு கட்டாயம். ஓகேங்களா? இல்லைன்னா ஜனங்க மறந்துடுவாங்க. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. தளபதி எப்ப எந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் டைரக்டா வரணுமோ பேசணுமோ பேசுவாரு. மற்றபடி கிரவுண்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். அரசியல்ன்றது ஒரே ஒரு நாள்ல பண்றது இல்லை. ஓகேங்களா? இதான் நான் சொல்றேன். எப்பயுமே ஒரு பேடான ஒரு விஷயத்துக்கு வந்து யாரையும் இன்ஃபுளுன்ஸ் ஆயிடாதீங்க. நீங்க வந்து பேசிக்கா நீங்களே கொஞ்சம் இது பண்ணி என்ன சொல்ற திங்க் பண்ணி பாருங்க. அதான் நான் சொல்ல வரேன். ஓகே ப்ரோ. ஓகே, முடிச்சுக்கலாம். நம்ம திருப்பி வந்து அடுத்த டாபிக் ஏதாவது வரும்போது நம்ம அஃபிஷியலாகவும் ஸ்பேஸ் திருப்பி கண்டினியூ பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பேசின விஷயத்த அந்த மெயின் மேட்டரை வந்து ரிலே பண்ணிடுங்க
உங்க குரூப்ஸ் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கெங்க இருக்கீங்களோ எல்லாருக்கிட்டையும் இதை முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நீங்க வேற ஏதாவது ஸ்பேஸ்ல போனீங்கனாலும் அந்த ஸ்பேஸ்லயும் இதை பத்தி சொல்லி கொஞ்சம் எல்லாருக்கும் இதை ரிலே பண்ணிடுங்க இந்த விஷயத்த. முடிஞ்ச வரைக்கும் வி ஹாவ் டு ஸ்டார்ட் அடிச்சு ஆடுற டைம் ஆல்ரெடி நம்ம அதான் பண்ணியிருக்கணும். இவ்வளவு நாள் கோட்டை விட்டுட்டோம். ஸோ டைம் டு பிளே அஃபென்ஸ். உண்மையே டிஃபென்சிவா இருக்கிறதுல இந்த யூஸும் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரிலே பண்ணிடுங்க. கொஸ்டின்ஸ் என்ன முடியுதோ கரெக்டான டிக்னிஃபைடான வேல அதை போஸ்ட் பண்ணுங்க. எப்பவுமே மறந்துடாதீங்க, அதை எப்பவுமே டிக்னிஃபைட் மேட்டர்ல இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் எல்லாரும் ஃபாலோ ஹரிஷ் ப்ரோ, பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம், ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் ஐ வாண்ட் டு மென்ஷன் ஹியர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா, திஸ் கவர்மெண்ட் ஹாஸ் ஃபெயில்ட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து த பேஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனும் ஸ்டூடெண்ட்ஸோட தொலைநோக்கு பார்வையும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கெரியரே இந்த டிஎம்கே கவர்மெண்ட் ஹாஸ் புட் இன் அ டவுன்ஃபால். எல்லா அதர் ஸ்டேட்ஸில் இருக்க எல்லா சிட்டிஸை கம்பேர் பண்ண சென்னை கார்பரேஷன்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோட தேர்ச்சி வீதம், தட் மீன்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் 10th or 12th பாஸோட பர்சன்டேஜஸ் வந்து இட்ஸ் வெரி டவுன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் வி ஆர் த லாஸ்ட். திஸ் கவர்மெண்ட் ஹஸ் கிவிங் எ ஸ்டேட்மெண்ட் அண்ட் பிளேமிங் ஏடிஎம்கே ஆன் திஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனில் இவங்க வளர்ற இந்த ரோல் பிளே கேம்ஸை வி வாண்ட் டு புட் அண்ட் வி வாண்ட் டு ஷோ தெம் வாட் இஸ் கோயிங் ஆன் த ரியல் மீடியா. ஸோ இதுல இதெல்லாம் ஒரே ஒரு பாருங்க. விஷயம், ஒரே ஒரு ரூல் இவங்களுக்கு ஒண்ணுதான். எந்த நல்லது எது நடந்து மத்த கட்சி பண்ணியிருந்தாலும் அதை நான் தான் பண்ணேன். எந்த கெட்ட விஷயம் நடந்திருந்தாலும் இவன் பண்ணியிருந்தா அதை மத்த கட்சிக்காரன் பண்ணியிருக்கான். அவங்க பேர்ல எழுதி போயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி அதான் ப்ரோ. ஸ்டிக்கர் பாய்ஸ் ப்ரோ ஆல்மோஸ்ட் ப்ரோ பிலோ 80 ப்ரோ 10th பாஸ் பர்சன்டேஜ். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த பசங்களோட கேரியர் இஸ் டவுன்ஃபால் ப்ரோ. பாப்பா நம்ம டேட்டா வச்சு இன்னொரு நாள் டீட்டெயிலா பேசுவோம் அதை பத்தி. I have data. Even press media today asked the questions to Mayor Priya. என்ன ஒரு ஆன்சர்? She is blaming ADMK. விட புதுசுல நம்ம பேசுவோம் டீட்டெயிலா. எஸ், எனி லாஸ்ட் திங்ஸ் டு கன்வே? அவேக் ப்ரோ இப்போ வந்தீங்க, எனிதிங் டு ஷேர்? ஒரு I wanted to convey 2 points, VFNங்க, which you have to hammer it to your entire group. Okay, continuously hammer till the voting day. First என்னன்னா, நிறைய பசங்க they are turning 18 in the next few months before election. They have to get their cards. You have to do some kind of drive or continuously hammer on this point so that they get their election card. Number 1. Number 2, ஹிஸ்டாரிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கல. இந்த தடவை தான் தெரியறது. பிகாஸ் ஆஃப் விஜய் அவ்வளோ யாருமே இல்லை. சரி, இந்த மட பசங்க 2 பேர் இருக்கா, ஓட் போட்டா என்ன போடாட்டா என்னன்னு தான் இருந்தாங்க. ஓட்டிங் அன்னைக்கு ஜாலியாக சுத்த போற வாய்ப்பு கூட நிறைய இருந்திருக்கு. முன்னாடி சினிமாவை பார்க்கறது இல்லை எங்கேயாவது சுத்த போறது. இந்த தடவை நான் நிறைய தரம் பேசுறது எல்லாரும் ஓட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அந்த பாயிண்ட் நீங்க ஹேமர் பண்ணுங்க. யங்ஸ்டர்ஸ் ஒரு க்ரௌடு வந்து இந்த தடவை காலையில 8 மணிக்கு ஓபன் பண்றதுல இருந்து நிக்கணும். ஃபுல்லா ஒரு பெரிய கியூல எல்லாரும் நின்று அப்படியே ஒரு ஒரு அலை மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும். அந்த மெசேஜ் போகணும். இட் ஹாஸ் டு யூ ஹாவ் டு ஹேமர் த மெசேஜ் டு த யங்ஸ்டர்ஸ் ஆல் அக்ராஸ் அண்ட் ஆல்சோ என்ஷூர் தட் தே கெட் தேர் ஓட்டிங் கார்ட்ஸ். இது 2 விஷயம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் என்னோட அட்வைஸ். அது கண்டிப்பா என்னைக்கு பார்ட்டி என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்னையில இருந்தே பயங்கர என்கொயரிஸ் அண்ட் தேர் ஆல்ரெடி அப் தேர். கண்டிப்பா அது நடக்கும். it is being keenly done. Voting அன்னைக்கும் ensure that all the fellows they first vote and then they do whatever they want to enjoy. முதல்ல vote போடுங்க, அதுக்கப்புறம் சுத்த போலாம். ஆட்டோமேட்டிக்காவே நடந்துரும். கண்டிப்பா it will happen. Okay, thanks for all joining. நம்ம திருப்பி another topic, ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் டாபிக் எடுத்து